அம்மா அம்மா, என்ன நம்ம லட்சுமி பிரசவ வேதனையில ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்குமா. இருக்கிற நிலைமையை பார்த்தா டாக்டர் வந்தாதாமா நல்லா இருக்கு. நீ போய் லட்சுமி ஜாகிரதையா கவனிச்சுக்கோ. இதோ ஐயாவை அனுப்பி டாக்டர் அழைச்சிட்டு வர சொல்றேன். சரிம்மா. அத்தா அத்தா சீக்கிரமா எழுந்திரீங்களே. அத்தா நம்ம லட்சுமி பிரசவிக்க போறா. என்னது? லட்சுமி பிரசவிக்க போறா? சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க. டாக்டர் கூட்டிட்டு வரணுமா? வாங்க அத்தா. சரி சரி, நான் புறப்படுறேன். லட்சுமி லட்சுமி என்னம்மா? ஐயோ ராமையா, அந்த போனை எடுத்து மேலே கூட. ஐயோ என்னடி எங்கடி போயிட்ட? கொஞ்சம் சீதையை கூப்பிடு. ஏய் சீதை. ஐயோ சின்னம்மாவா? அம்மா அம்மா சின்னம்மா வந்துட்டாங்க. வாங்க சின்னம்மா. பொருளா? அக்கா அக்கா, என்ன இது திடீர்னு ஒரு கடிதம் கூட போடாம? ஆமா, அப்பா சௌக்கியமா இருக்காரா? என்னக்கா இது? கேட்க வேண்டியதெல்லாம் இங்கேயே கேட்டு இப்படி அனுப்பிடுவ போல இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பொருளா. சரி நீ உள்ள போ. அத்தா என்ன பொண்ணு திடீர் விஷயா? சரி சரி, நீங்க டாக்டர் அழைச்சிட்டு உள்ள போங்க. வாங்க. ஒண்ணு இல்ல பொண்ணும், நம்ம லட்சுமியை கண்ணு போட போகுது. நீ உள்ள போமா. இதோ ஒரு நிமிஷத்துல வந்துட்டேன். போமா. லட்சுமி ராமையா, இங்க வாங்க. கல்யாணம் மாட்டு மாட்டு குழந்தை குழந்தை வேண்டாம். பயப்படாதே பொருளா, பயப்படாதே. இதோ பாரு, நாங்க தான் இருக்கிறோம். அக்கா பொண்ணு. மிஸ்டர் பசுபதி, எல்லாம் நல்ல விதமா ஆபத்து இல்லாம முடிஞ்சிடுச்சு. உங்க லட்சுமிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியே? ரொம்ப சந்தோஷம். லட்சுமி குழந்தை. டாக்டர்? ஆமா பூர்ணம், நம்ம லட்சுமியும் கண்ணு போட்டிருக்கு. இதோ வந்து பாரு. இவங்க ஐயாவோட மைத்து. நீங்க பட்டணத்துல படிக்குது. அவங்க ஏன் என்னவோ போல இருக்காங்க. டாக்டர், பூரணத்துக்கு இது மாதிரி எப்பவாவது வரும். வீர்னு கத்துவா, திடீர்னு மயக்கம் வரும், உடம்பெல்லாம் வேர்க்கும். மயக்கம் தெளிஞ்சதும் லட்சுமி குழந்தை எனக்கு கல்யாணம் வேண்டான்னு துடிப்பா. என்ன ஏதுன்னு கேட்டா அவளுக்கே ஒண்ணும் சொல்ல தெரியாது. நாங்களும் எத்தனையோ டாக்டருங்க கிட்ட காமிச்சாச்சு. ஒருத்தராவது சரியான காரணம் கண்டுபிடிச்சு சொல்லவே. அப்படியா? இது மாதிரி கேசுகளுக்கு ஒரு நல்ல மனோதத்துவ டாக்டர் கூட்டி வந்து காட்டினா அவங்க நிச்சயமா காரணத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். அக்கா, ஏதோ ஒரு பயம் என்ன ஆட்டி படைக்குது. அந்த பயத்துல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால விடுபடவே முடியல அக்கா. கவலைப்படாத பூரணம், நாளாக ஆக அந்த பயம் உன்னை விட்டே போயிடும். மிஸ்டர் பசுபதி, அப்ப நான் வரட்டுமா? வணக்கம் தங்கம், போய் 4 காஃபி கொண்டா, எனக்கு 2 கப்பு வேணும். ஏன்டா 10 நாள்ல திரும்பிடுறேன்னு சொன்னீங்க, இங்க வந்து மாச கணக்குல முகம் அடிச்சிட்டீங்களா? நான் என்னமோ 10 நாள்ல திரும்பி வந்துடும் தான் நினைச்சேன். அதுக்குள்ள அந்த குழந்தைக்கு செய்யற தொந்தரவு இருக்கிற உனக்கு என்ன தெரியும்? ஒரு வேலை கூட நடக்கல போய. ஐயோ பாவம். அத்தா ஒண்ணு செய்யுங்களே. என்ன? அக்காளையும் குழந்தைங்களையும் என் கூடவே அனுப்பிச்சிருங்களா? ஐயோ, தங்கம் இல்லன்னா எனக்கு ஒரு வேலை கூட நடக்காது. கிளார்க்கு தங்கம் தான், பர்சனல் செக்ரட்டரி தங்கம் தான், எல்லாம் தங்கம் தான். அம்மா சந்திரா, என்னப்பா 24 மணி நேரம் அவன் ரூம்ல என்னமா வேலை? அவங்கிட்ட சிரிச்சு பேசுற நேரத்துல அருப்பாவை எடுத்து படின்னு சொன்னானா இல்லையா? சொன்னானா இல்லையா? இல்லையா? சொன்னீங்கப்பா. இந்த பார், தந்தி வந்திருக்கு. கனகசபா நாளைக்கு வரானா? என்ன அண்ணா ஊர்ல இருந்து வராரா? அது இருக்கட்டும், எங்க அந்த மனோதத்துவ நிபுணர் என்ன செய்யறாரு? வேணும் டாய் வேணும். என்னடா என்ன ஐட்டம் பண்றீங்களா? பயம் மாமா, பயம். பாவி, நீ பாஞ்சு என்ன பாய வச்சிட்டீரா? சரி சரி, என்னங்க நாளைக்கு அண்ணா ஊர்ல இருந்து வராராம். நீங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்க. கனகசபா ஊர்ல இருந்து வரானா? ஆமாடா, என் அண்ணன் மாமன் MBBS. உன்னையும் தான் காலேஜ்ல படிக்க வச்சேன். பிரயோஜனம் குழந்தைகள் சங்கம் வச்சுக்கிட்டு நடத்துற. இந்த பார், இனிமேல குழந்தைகள் இங்க வந்துச்சு தொலைச்சு விடுவோம். தொலைச்சு
மாமா குழந்தைகளோட புன்னகையில உலகாரம் கூட மயங்க நிப்பான்னு சொல்லுவாங்களே. நிப்பாண்டா புன்னகைய பார்த்து இல்ல, அது போட்டிருக்கிற பொன்னகைய பார்த்து. அது இருக்கட்டும் மாமா. அதாவது சீக்கிரம் எனக்கும் சந்திராவுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைங்களேன். யாரு ஏன் மகளையா? உனக்கா? உன் மூஞ்ச பார்த்தா யாரா கட்டிக்குவா? உங்க மூஞ்சிய பார்த்து எங்க அக்கா கட்டி சொல்லுவான். எய்த்தா பேசுற, சுட்டு பொதிக்கிடுவா. என்ன எதுக்கு எடுத்தாலும் எய்த்து எடுத்து பேசிக்கிட்டு என்ன என்ன ஏத்து சும்மாமா? என்ன நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்துச்சு ஜோரம் வாய முடி ஒரு மாட்டோம் போ. ஏமா பாட்டு நான் மாதிரி ஆச்சிட்டு பின்னாடி நான் வீட்டோட டான்ஸ் நான் அப்படியே வரப்பேன், அப்படிதான் அடிப்பேன். அப்படித்தான் உடப்பியா? அப்படித்தான் அடிப்பியா? எப்ப பார்த்தாலும் அழுக சிரிப்பு கும்மாளம். என்னம்மா என்ன பூர்ணம் குழந்தைகிட்ட போய்? குழந்தைங்களா இவங்க பெரிய நரகவதனை. சீச்சி, குழந்தைங்க இருக்கிற இடம் தான் சொர்க்கம் சொல்லுவாங்க. நீ என்னன்னா அக்கா இந்த சொர்க்கத்தை நீயே சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டு நான் போறேன். என்ன பூர்ணம் வந்து 10 நாள் கூட முடியல, அதுக்குள்ள போகணும்னு ரெக்கை கட்டி பறக்குறியே. நானா பறக்குறேன்? என்ன டிக்கெட் வாங்கி அனுப்ப அத்தான் தான் இப்ப ஸ்டேஷனுக்கு பறந்துட்டாரு. அக்கா நாமெல்லாம் ஒன்னா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு அப்பாவுக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? அப்பாவுக்கு உடம்பு நல்லா இருந்தா எல்லாரும் இங்கே இருக்கலாம். அத்தானுக்கு தான் பட்டணமே பிடிக்கலையே. அத்தானுக்கு பட்டணம் பிடிக்குதோ இல்லையோ, உனக்கு அத்தா இருக்கிற இடம் தான் பிடிக்கும். கரெக்ட் பூர்ணா, கரெக்ட். டிக்கெட் வாங்கியாச்சா அத்தா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்கல. அதுக்கு என்ன, நாளே போட்டுமே. ஆமாக்கா. ஆமாக்கா, என்ன தங்க நீ படிக்கிற பிள்ளை கெடுக்கிற, நாளைக்கு காலேஜ் ரீஓபன் ஆகுது, லேட்டா போறாமா? அப்ப செகண்ட் கிளாஸாவது கிடைக்குமா அத்தா? செகண்ட் கிளாஸ் கிடைக்கல, தேர்ட் கிளாஸ் கிடைச்சு. ஏங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல வர வேண்டியதானே? ஆமா, நான் தேர்ட் கிளாஸ்ல தனியா போக மாட்டேன். தனியா போக மாட்டியா? உன்னை யார் தனியா அனுப்புறேன்னு சொன்னது? 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாடி கார்டு, ஒன்னு முரளி ஒன்னு கலா. முரளி கலாவையுமா? மயக்கம் வந்துருச்சு போல இருக்கிற தங்க. தனியா தனி தனியா தனி. இந்த 2 அரை ஒரு முழு. அத்தா அத்தா எங்களுக்கெல்லாம் டிக்கெட் வாங்கி அனுப்பிட்டு நீங்க தனியா இருப்பீங்களா? நான் ஏன் தனியா இருக்கிறேன்? உடைய தங்க இல்ல. அதானே உங்க திட்டம் என்னன்னு புரியுது. என்ன என்ன அத்தா முரளி என் கலாவையும் நான் கூட அழைச்சுக்கிட்டு போக மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ. எங்களையும் கூட்டிட்டு வாங்க சின்ன. நாங்க சமத்தா இருப்போம் சின்ன. நாங்க நல்ல பிள்ளை இருப்போம் சின்ன. இதெல்லாம் அப்பா தானே என்கிட்ட சொல்லி சொன்னாரு. ஆமா சின்ன. உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அது அந்த ரயில் தான் சாட்சி சொல்லுதா. இந்த மாமா எங்க டிக்கெட்? Thank you. உள்ளார பத்துங்க மாமா. யாரப்பா உள்ள படுத்துக்கிறது? ஏந்திரி, டிக்கெட் கொடு. வாங்க மிஸ்டர், கொஞ்சம் டிக்கெட் தரீங்களா? சார், இங்க பொட்டி படுக்கலாம் வச்சிருந்தேன், காணோம் சார். நோட்டெல்லாம் கத்தையா வச்சிருந்தேன் சார். கணக்கு நோட்டா? ஓய் மாமா, அரே இருக்கு. மிஸ்டர், இந்த பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தானே? அது மாதிரி தான் சார் தெரியுது. அப்ப டிக்கெட் எடு. அந்த டிக்கெட் எடுக்கிற வழக்கமே கிடையாதா? இது கம்மியா. ஐயா, டிக்கெட். Come on man. ஐயா. அப்பா, இங்க வா. நான் பாப்பால கலா. என் பேர் முரளி. எங்க சின்னம்மா பேர் பூர்ணா. உங்க பேர் என்ன மாமா? என் பேரா? ஏ வாயாடி, சும்மா இருக்க மாட்டே, வாய மூடிட்டு. வாய் மூடிட்டா எப்படி சின்ன பேச முடியும்? என்னடா பண்ற? உன் வாளை விட்டு நரிக்கிறேன் பாரு. ஐயா, வாளை போத்தி கட்டி வந்து டும் டும் டும்.
வண்டி புறப்பட்டுட்டோம், மெட்ராஸ் போய் வாங்கி தர்றேன். கூட்டிட்டு வந்து பெரிய தலைவேதனையா போச்சு. ஏய் கலா, ஏ முரளி, ஐஸ்கிரீம், எங்க ஒரு கூல் ட்ரிங்க். நீயா? ஹலோ மைதிலி, எங்க வந்த? அண்ணா வண்டி ஊருக்கு போட்டாங்க, அவங்க வழி அனுப்ப வந்த. ஆமா, நாளைக்கு காலேஜ் திறக்கறாங்களே, நீ எப்ப வர போற? நாளைக்கு பத்து வர வேண்டியதுதான். மைதிலி, இது ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாங்கல? எங்க அண்ணா பாம்பேல இருந்து கொண்டு வந்து கொடுத்தான். அவனுக்கு வேணா சொல்லு, நான் வர வச்சு தரேன். நான் சும்மா தான் கேட்டேன். கலா, ஏன் முரளி, கலா, குழந்தைங்க கூட வந்திருக்காங்களா? ஆமா. வண்டி ஓடுது, இறங்கப்படாது. இங்க உட்காரு, இங்க உட்காரு, இங்க உட்காரு. என்ன காணா? யார காணா? யார காணா? அழக்கூடாது. அழாம இருந்தா நிறைய பொம்மை தருவேன். இந்த பார் பொம்மை, இதை பத்தியா? வச்சுக்கோ, வச்சுக்கோ. சூவந்திரக்காளி, இந்த பார். நீ மாஸ்டர் பத்தியா? நீ பாருடா, நீ பாரு, நீ பாரு, இந்த பார். அழுத குழந்தைங்களை ஒரு நொடியில சிரிக்க வச்சுட்டீங்களே. ஆமா, பிளேட் சாமான்களா ரெடியா வச்சிருக்கீங்களே, எதுக்காக? குழந்தைகள்னா எனக்கு ரொம்ப பிரியம் சார். எங்க வீட்லயே ஒரு குழந்தைகள் சங்கம் வச்சிருக்கோம். அந்த சங்கத்துக்கு தான் நான் அதெல்லாம் வாங்கிட்டு போறேன். ரொம்ப நல்லது. என்னத்தா சாப்பிடாம என்னையே பாக்குறீங்களே? பார்த்தால் பசி தீரும். போதும் போதும், பாடினது போதும். முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க. என்னது? சும்மா சாப்பிடுங்க. ஐயோ, ஆசையை பாருங்க. தங்கம், இன்னைக்கு லட்டு ஏவன். என்னது லட்டா? அத்தா, இது இட்லி. ஆமா தங்கம், உன் கைப்பட்டா இட்லி லட்டு தானே. இப்படி குறும்புத்தனம் செய்யத்தான் குழந்தைங்களை ஊருக்கு அனுப்பிச்சீங்களா? தங்கம், நல்ல மனைவி முன்னாலே கணவனும் குழந்தைதானே. அம்மா, என்ன ராமையா? தந்தி வந்திருக்குதுமா. என்னங்க? சில்ட்ரன் மிஸ்ஸிங். அடாடாடாடா, உன் தங்க பூரணத்துக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான். இதுல கூட விளையாட்டு. குழந்தைகளை காணாம தந்தி கொடுத்துருக்கு. என்னத்தா குழந்தைங்களை காணாம தந்தி வந்திருக்கு? நீங்க கவலை இல்லாம சிரிக்கிறீங்களே. என்ன தங்க, நீ இது உண்மையான நம்புறியா? எனக்கு என்னமோ அதுல நம்பிக்கை இல்ல. போக நீங்க நம்புங்க, நம்பாம இருங்க. நான் இப்போ பட்டணம் போனோம். வாங்க. பட்டணத்துக்கு புறப்படணும்னு சொல்றேன் இல்லையா? சரி, உன் இஷ்டப்படியே தம்பதி சமையராய் போய் ஏமாறுவோம். வாங்க சீக்கிரம். குழந்தைங்களா கிடைச்சிட்டாங்களா? நான் தான் அவங்க அம்மா பேசுறேன். ஹலோ. நோ, ராங் நம்பர். இப்படி பொறுப்பு இல்லாம குழந்தைங்களை விட்டுடுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னோட செல்வங்களை அனுப்பியிருக்கவே மாட்டேன். உன் அருமை குழந்தைங்களை நானும் அழைச்சிட்டு போறேன்னு சொன்ன, நீயும் அத்தானமா சேர்ந்துதானே என் கூட அனுப்பிச்சு வச்சீங்க. தங்கம், பூரணம், என்னமா வீணா சண்டை போட்டுக்கிட்டு? பூரணம், இப்படி போன் கிட்ட நின்னுகிட்டு இருந்த குழந்தை வந்துருவாமா? நான் இடத்துல ஓடி ஆடி தேடி பார்த்தா தானே ஆண்டவன் என்னத்தான் ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில ஆக்கிட்டான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா. நானும் பூர்ணமும் போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் தகவல் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். குழந்தைங்க நிச்சயமா கிடைச்சிருவாங்க. நாங்க எல்லாம் வேதனையில துடிச்சிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் கூட கவலையாம இப்படி நிக்கிறீங்களே. தங்கம், துன்பம் வரும்போதுதான் மனிதன் சிரிக்கணும். அதுதான் வாழ்க்கை. பசுபதி மாமா, நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க.
கூட்டிட்டு வந்தாரு. ஓ நீங்களா? ஹலோ, குட் மார்னிங் மைதிலி. பூர்ணா, இவர் மிஸ்டர் கனகசபை, என் கூட மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறாரு. நான் புள்ள படிக்கிறவங்கள பத்தி பத்திரிகையில தான் படிச்சிருக்கேன், இப்பதான் நேர பாக்க. பூரணம், என்ன பூரணம் அது? குழந்தைகளை அழைச்சிட்டு வந்தவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டேன். அடே பசுபதி, நீயா? கனகசபை, உன்னுடைய குழந்தைகள் அவங்க. ஏன் குழந்தைதான்ப்பா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சவிக்குமா? மாமா, நமக்கு எஸ்டேட் பங்களாவை விலை கொடுத்தாரு பாருங்க, அவருடைய மகன் தான் இவன். தம்பி, தரிபடும் பாடுபட்டுக்கிட்டு இருந்த எங்க மனசுல ஆனந்தத்தை ஓடும் பாவமா நெய்துட்ட தம்பி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. எடுத்துக்க. என்னப்பா அது? வீடு தேடி வந்தவனுக்கு வெறும் காபியை கொடுத்து அனுப்பிடுவோம் போல இருக்கேன்னு. அடாடாடா, கொஞ்சம் பொருடா. கூடிய சீக்கிரம் எங்க திருமண ஆண்டு விழா வரப்போகுது. அப்போ உனக்கு வடை பாயத்தோட ஜாம் ஜாம்னு சாப்பாடு. அப்பா, ஊர்ல இருந்து அண்ணா வந்தாச்சு, சீக்கிரமா வாங்கப்பா. அண்ணா, ஊர்ல பெரியம்மா பெரியப்பா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்ல சௌக்கியம். நீ எப்படிமா இருக்க? சௌக்கியமா இருக்கேன். அவ்வளவு என்ன ட்ரெயின் லேட்டா? இல்ல மாமா, காணாம போன 2 குழந்தைங்க இவங்க கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டாங்க. உடனே போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதுதானே? அது எப்படி முடியும் சித்தப்பா? கடைசியில பார்த்தா என் ஃப்ரெண்டோட குழந்தைங்க. அந்த குழந்தைய கூட நம்ம சங்கத்துல மெம்பர்கள் தான். டேய் வேணும், இந்த சங்கம் வச்சிருக்கிறதுக்காக நான் அவனை ரொம்ப பாராட்டுறேன்டா. இப்போ பாராட்டாத, குழந்தைகள்னாலே அவருக்கு பிடிக்காது. போடா சித்தப்பா, குழந்தைங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரியமாச்சே. கனகசபை, அதிக பிரியம் வெறுப்புல தானே முடியும். எவன் அதிகமா சிகரெட்டை குடிக்கிறானோ அவன் தான் அடியோட வெறுப்பான். அதுதான் மாமா சைக்காலஜி, அதுதான் மனோ தத்துவம். பரவாயில்லையே, உங்களுக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க. விஷயம் தெரியும், வெளியில காட்ட மாட்டான். உன்னை போல அறகுறை தான் துள்ளும். நான் அறகுறையா? இல்ல, நிறைகுடம் ததும்பாது. நிறகுடம் மட்டுமா ததும்பாது? வெறும் குடமும் ததும்பாது. உனக்கு தெரியுமாடா? அருப்பாவை வாசிக்கிறத தவிர உங்களுக்கு வேற என்ன தெரியும்? பேய்த்தா பேசுற? சுட்டுப்பா. என்ன சித்தப்பா? ஒண்ணு இல்லப்பா, இந்த பையனோட பேசி பேசி எனக்கு நெஞ்சு வலி அதிகமாகுது. உங்களுக்கு தான் நெஞ்சு வலி இருக்கு தெரியலையாப்பா? ஏன் இப்படி கத்துறீங்க? சும்மா இரு. நெஞ்சு வலி இருந்தா என்ன? பணக்காரனா ஏதாவது ஒரு வியாதி இருக்கணும், அதான் உனக்குள்ள குவாலிட்டி. சரி சரி, நீங்க வாங்க, நான் குளிச்சுட்டு சாப்பிடலாம். ராஜா கண்ணு, ஆ? வணங்க. கட்டில மூட்டை பூச்சிருக்கு, வெயில தூக்கி போட்டுன்னு சொன்னா இல்லையா? போட்டி இல்ல, அவன் ஊர்ல இருந்து வந்துட்டான்ல, உள்ள தூக்கி போட்டியா? இந்த வீட்டுல எல்லாமே நான் தான் செய்யணும். நான் என்னன்னு கேக்குறேன், ஏன்டா அப்படி செஞ்சு தொலைக்கிறீங்க? கட்டப்புற அங்க நான் நிக்கிறேன். நகர கூட வாங்கி இங்க அங்க போங்க. நின்னுடியா? அன்பு ஆனந்தம் நிறைஞ்சு ஒரு குறையும் இல்லாம இன்று போல என்று நீங்க நீடூழி வாழுங்க. நீ பாக்கியவதியா இரம்மா. இப்ப நீங்க மகாவிஷ்ணுவும் லட்சுமியும் போல இருக்கீங்க. இளமைய சந்தோஷமும் உங்களை விட்டு ஒருபோது நீங்காது இருக்கட்டும். ரொம்ப நன்றி. பசுபதி, உன் மைத்துனிக்கு இன்னும் கோபம் தேர்ல போல் இருக்கு. கோவமா? அக்காவுக்கு கல்யாணம் நடந்த மாதிரி தனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் ஒரே ஏக்கம். ஏமா அத்தனை கோவிக்கிற? உனக்கு அக்கா மாதிரி கல்யாணம் நடந்து நிறைய குழந்தைகளை பிறந்து வாழ வேண்டியவதானே. நல்லா சொன்னீங்க மாமா, நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. என்னம்மா அதோ மணி அடிக்குது. தங்கா, நல்ல சகுனம். பூர்ணம், மனம் போல வாழ கிடைச்சு நிறை கொடுமா நீ வாழணுமா? சின்ன சின்ன உனக்கு என்ன பாப்பா பிறக்கல? அப்படி சொல்லு, அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. வேண்டாம் பூரணம், வேண்டாம் வேண்டாம், மாட்டேன் மாட்டேன். என்னம்மா, டாக்டர் போன் பண்ணட்டுமா? வேண்டாக்கா, சரியா போயிடுச்சு. கரெக்ட். ஒரு பெண்ணு கன்னியாவே இருந்து காலம் கழிக்க முடியுமா? ஏன் இந்த திடீர் கேள்வி? முதல்ல பதில் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. கரெக்ட். தாய்மை அடைஞ்சா செத்துடுவேன், அதனால காலமெல்லாம் கன்னியாவே இருப்பேன்னு ஒரு பெண்ணு சொன்னா அவளை பத்தி நீ என்ன நினைப்ப? மூலக்கோளாறு நினைச்சு சிரிப்பேன். அந்த பெண்ணை அழகானவளாவும் நீ விரும்பக்கூடியவளாவும் இருந்தா? உன்னுடைய நம்பிக்கை தவறானது. கன்னியா இருந்தா மட்டும் சாவில இருந்து தப்ப முடியாது. அதுபோல
குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பேரும் ஒரு பெண்ணின் சாவுக்கு காரணம் நினைக்கிறதே சுத்த பைத்தியக்காரத்தனம்னு சொல்லி அந்த பெண்ணை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்பேன். வெரி குட். நல்லா சிரிக்கணும். வெரி குட். போட்டோலாம் நாளைக்கு. அத பாரு சின்னம்மா. நீங்க எங்க வந்தீங்க, எப்படி வந்தீங்க, ஏன் வந்தீங்க? அடே அப்பா, காத்து குளிர்ச்சியா வீசினாலும் உங்க பேச்சுல சூடு பறக்குதே. ஓ நீங்களா? ஏது கலாபையும் முரளியும் ஸ்வீகாரமே எடுத்துருவீங்க போல இருக்கு. பயப்படாதீங்க, போட்டோ தான் எடுத்திருக்கேன். ஓ உங்களுக்கு போட்டோ கூட எடுக்க தெரியுமா? இந்த கேமரா வயசை குறைச்சு காட்டாத, அழக கூட்டியும் காட்டாது. உருவத்தை காட்டுமில்ல, அது போதும். அட ரெண்டு ஸ்னாப் தானே பாக்கி இருக்கு. நாங்களும் 2 பேர் தான் இருக்கோம். மிஸ்டர் கனெக்டடா, நான் ரெடி. ஓ எஸ், நானும் ரெடி. தேங்க் யூ மைதிலி. பூர்ணா, நீங்க ரெடி தானே? நான் ரெடி. மைதிலி பாடி போலாம். மைதிலி, இந்த கேமரா ஒன்ன படம் எடுக்கல, தந்திரமா பூர்ணத்தை எடுத்துட்டு. ஓ மை காட். அட பூர்ணா, உன்னை எங்கெல்லாம் தேடுறேன். என்ன எதுக்கு நீங்க தேடுறீங்க? நேத்து எடுத்த போட்டோலாம் நீ பார்க்க வேண்டாமா? போட்டோவா? வண்டர்ஃபுல் போட்டோகிராஃப். ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் ஒன்னும் பிரமாதமா எடுக்கல, உன் முகம் தான் பிரமாதமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு படம் எடுத்திருக்கேன், அத பார்த்தா நீ அப்படியே மயங்கிடுவேன். எங்க அத கொடுங்க. நோ, அது எனக்காக எடுத்த படம். ப்ளீஸ் கொடுங்க, பார்த்துட்டு உடனே கொடுத்துறேன். முடியாது, அது இந்த கேமராவில் எடுத்து இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. என்ன கோவிச்சு என்ன பிரயோஜனம்? உன்னையும் படைச்சு எனக்கு கண்ணையும் படைச்சிருக்காரு கடவுள். கரெக்ட். நீங்க அடே போட்டோ எடுத்துட்டு போறிய? இத நானே எடுத்துக்கிறேன். கேட்கும் விலை தந்தால் தாராளமா எடுத்துக்கலாம். எவ்வளவு வேணாலும் கேளுங்க, இப்பவே கொடுக்கறேன். விலை மதிக்க முடியாத இந்த உயிரோவியம் தான் இந்த படத்தின் விலை. ஏன் திகைக்கிற? கனக சபையை சந்திச்சதால உன் நெஞ்சத்துல காதல் தீ மூண்டிடுச்சா? கல்யாண ஆசை மலர்ந்துருச்சா? வேண்டாத கற்பனையால் உன் வாழ்வுக்கே நீ முடிவு தேடிக்க போகிறாயா? வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். நீ இந்த இடத்தை விட்டு போயிடு, போயிடு. நீங்களா? இது என்ன போறனா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்? எனக்கு எதுவுமே கேட்காதீங்க. இதை விட நேரடியா என்ன நீ வராதன்னு சொல்லிருக்கலாம். நில்லுங்க. பின்ன என்ன? என்ன எதுவுமே கேட்காதீங்கன்னா உன்னை கேட்க நான் யாருன்னு தானே அர்த்தம். ஏன் இப்படி கற்பனை செய்துகிட்டு பேசுறீங்க? நான் ஒண்ணு உங்களை அப்படி நினைக்கல. அப்படின்னா குழப்பத்துக்கு காரணத்தை சொல்லு, என்னால முடிஞ்சா உன்னை அதுல இருந்து விடுவிக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில தேவையானது எது? கண் நிறைஞ்ச கணவன். கல்யாணம் செய்துகிட்டு தான் ஒரு பெண் வாழணுமா? ஏ கன்னியாவே இருக்க முடியாதா? முடியுமா முடியாதாங்கிறதுல பிரச்சனை. உன்னால அப்படி இருக்க முடியுமா? ஐயோ, இந்த கேள்விக்கு பதில தேடித்தானே நான் அலையறேன். அதே கேள்வியை என்கிட்டயே கேக்குறீங்களே. அப்படின்னா நீ கல்யாணத்தை அடியோட வெறுக்கிறியா? இல்ல. இல்லனா விரும்புறியா? விரும்பவும் இல்ல, வெறுக்கவும் இல்ல, குழம்புறேன். இதுக்கு பேரு குழப்பம் இல்ல, பயம். ஆமா, கல்யாணத்தை நினைச்சா உண்மையிலே பயமாத்தான். அடடே, என்ன ஆல்பம் இத்தனை நாள நீ என்கிட்ட காட்டவே இல்லையே? இந்த போட்டோக்கள் எல்லாம் ஒட்டிட்டு காட்டலாம்னு இருந்தேன். இது உங்க அப்பாவா? சின்ன வயசுல ரொம்ப நல்லா இருந்திருக்காரு. ஆமா, இப்ப எப்படி உருமாறி போயிட்டாரு பாத்தீங்களா? ஒரு நாள் காலம் மனுஷன் உடம்ப மட்டும் இல்ல, உள்ளத்தையே மாத்திடும். இந்த குழந்தை யாரு, உங்க அக்காவா? நான் தான். பக்கத்துல இருக்கிறது அதுதான் லட்சுமி அக்கா. ஆமா, யார் அந்த லட்சுமி அக்கா? அவளை பத்தி மட்டும் கேட்காதீங்க. நீ சொல்ல வேண்டாம், அவ யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அந்த லட்சுமி அக்கா உங்க பெரியம்மா பொண்ணு தானே? இல்ல. இல்லையா? நிச்சயமா அவங்க சொந்தக்கார பொண்ணு தான். இல்லவே இல்ல, அவ எங்க பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு. ஆமாமா, அவ உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவா. உன்னை கண்டாலே அவளுக்கு பிடிக்காது. உன்னை அடிப்பா, திட்டுவா. கிடையவே கிடையாது. அவ என் மேல உயிரையே வச்சிருந்தா. இத நான் நம்ப மாட்டேன். உன் மேல உயிரையே வச்சிருந்த ஒருத்தி பேரை கேட்டு நீ ஏன் இப்படி நடுங்குற? ஐயோ, அவ பேரை கேட்டு நான் நடுங்குற. அவளுக்கு ஏற்பட்ட கோரமான முடிவை நினைச்சுதான் நடுங்குற. முடிவா? அப்படின்னா அவ செத்து போயிட்டாளா? சாதாரணமா இல்ல, கொடூரமா செத்துட்டா. கொடூரமாவா? ஆமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவ இறந்த அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி கார்த்திகை தீபம். அது லட்சுமி அக்காவுக்கு 10வது மாசம்.
அன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல எல்லாரும் நிம்மதியா தூங்குனாங்க. எனக்கு மட்டும் ஏனோ தூக்கமே வரல. லேசான முனகல் சத்தம் பெருசா கேட்டுக்கிட்டே வந்துச்சு. ஆமா, நான் எழுந்து அவங்க வீட்டுக்குள்ள ஓடினேன். அவ பக்கத்துல நான் பயந்து தயங்கி தயங்கி போனேன். சின்ன விளக்கு மங்கலா எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அந்த வெளிச்சத்துல லட்சுமி அக்காவின் முகம் எனக்கு பயங்கரமா இருந்தது. தாங்க முடியலையே. கடவுளே, இந்த பெண்ணையும் படைச்சு பிரசவ வேதனைங்கிற நரகத்தையும் ஏன் தான் படைச்சியோ? அம்மா லட்சுமி அக்கா, போயிடு பூரணம், போயிடு. ஏக்கா அழற? பூரணம், உனக்கு ஒரு குழந்தை பாப்பா பெத்து தர்றேன்னு சொன்னேன்லம்மா. அந்த குழந்தை பாப்பாவும் இப்ப என் உயிரையே எடுத்துக்கிட்டு இருக்குதுமா. எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டுமாக்கா? வேண்டாம்மா, வேண்டாம். நீ வாழ போற பெண்ணு, நான் படுற வேதனை பார்க்காதம்மா. போயிடு ஓ. அப்புறம் காலமெல்லாம் கல்யாணம் குழந்தைங்கிற ஆசையே வெறுத்து போயிடும். போயிடு, போயிடுமா, போயிடு. அக்கா, ஐயோ அம்மா. லட்சுமி அக்கா கண்ணு உருண்டு விடுத்தா. என்னம்மா? பூரணா, பூரணா, என்னம்மா? என்ன நடந்தது? கணேஷ், என்ன நடந்தது? டாக்டர் போன் பண்ண தேவையில்லைங்க. எப்பவும் வர்ற மயக்கம் தான். பசுபதி, பூர்ணத்தோட பய உணர்ச்சிக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா. உங்க வீட்டுக்கு பக்கத்துல லட்சுமின்னு ஒரு பெண் குடி இருந்தா. அவ பூர்ணத்தின் மேல ரொம்ப பிரியமா இருப்பா. கார்த்திகை தீபத்தன்னைக்கு அவ இறந்துட்டல்ல? பாவம், அவ புருஷன் நைட் டியூட்டி போயிட்டான். அவ அனாதையா செத்துட்டா. அவ சாகும்போது பூரணம் பக்கத்திலே இருந்திருக்கு. தம்பி, அதனாலதான் அவ செத்த மறுநாளே நம்ம பூரணம் ஜுரத்துல படுத்துட்டா. கரெக்ட். எப்போ கார்த்திகை தீப ஒளி அவ கண் முன்னால கூத்தாடுதோ, லட்சுமி கல்யாணம் குழந்தைங்கிற வார்த்தை அவ காதுல விழுதோ, உடனே லட்சுமி பட்ட பிரசவ வேதனையும் துடிச்ச துடிப்பும் கொடூரமா உயிர் விட்டதும் பூரணத்தின் கண் முன்னால வந்து நிற்கும். எங்க நாமும் அந்த நரக வேதனையை அடையணுமோங்கிற பய உணர்ச்சி வந்து ஆட்டி படைக்கும். அதனாலதான் பூரணம் இப்படி அலறிக்கிட்டு மயக்கம் போட்டு விடறதுக்கு காரணம். பூர்ணா, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. சுய நினைவோட இருக்கியா? ஆமா. ஏ இல்ல, லட்சுமி கதையை சொன்னப்ப நீ மயக்கம் போட்டு விழுந்தேங்கிறது ஞாபகம் இருக்கா உனக்கு? இருக்கு. இப்ப நான் சொல்றேன், லட்சுமி இறந்ததுக்கு கவனக்குறைவும் வைத்திய உதவி சரியான நேரத்துல கிடைக்காம போனதும் தான் காரணம். இது நீ ஒத்துக்கிறியா? உண்மைதான். ஆனா பெண்களுக்கு பிரசவ வேதனை கஷ்டமானதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அந்த கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு அதோட போராடி தன் உயிரை மீட்கிறதோட இன்னொரு உயிரையும் இந்த உலகத்துக்கு கொடுக்கிறவதான் பெண். அதுதான் பெண்மைக்கு கடவுள் தந்திருக்கும் தனி சிறப்பு. அதனாலதான் ஆண் வர்க்கமே தாய்மைக்கு தலை வணங்குது. புரிஞ்சுதா? என்னடா ஒரு பெரிய லட்சணம் அடிச்சுட்ட மாமா. நம்ம பூரணத்தை ஒரு டாக்டருக்கு தான் கட்டி கொடுக்கணும். ஹலோ, சபா செக்ரட்டரியா? ஆமா, நான் தான் பசுபதி பேசுறேன். ஒண்ணும் இல்ல சார், இன்னைக்கு 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் ஃப்ரண்ட் ரோல ரிசர்வ் பண்ணிடுறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கத்தா 2 டிக்கெட்? என்ன தங்க இப்படி கேக்குற? உனக்கு எனக்கு தான். இன்னைக்கு சபாவுல அருமையான டான்ஸ் ப்ரோகிராம், ரொம்ப பிரமாதமா இருக்குமா. என்னத்தா, இன்னைக்கு நானும் பூர்ணமும் கோயிலுக்கு போற நாளாச்சு. நான் எப்படி அத்தான்? நான் சொல்றதை கேள. நாளைக்கு கோயிலுக்கு போய்க்கலாம். ஆனா நாளைக்கு பேர டான்ஸ் பார்க்க முடியாது. இன்னைக்கு தான் கடைசி நாளா. எனக்காக எங்க சொன்ன சரி, வீணா அவ கோபத்துக்கே நாளாக்குறீங்க. தங்கன்னா தங்கன்னா வந்தாச்சு புடிவாரன்ட்டு. ஆபீஸ் நேரம் ஆகலையா? கொஞ்சம் லேட்டா போலான்னு பாக்கணும்டாப்பா. லேட்டா போனா உங்க ஆபீஸ்ல அடிக்க மாட்டாரா? அடிக்க மாட்டாரு. அவங்க ஆபீஸ்ல லேட்டா தானே வருவாங்க. ஐயோ, லேட்டா போனா எங்க டீச்சர் ஆடுவாங்களே. வாங்கப்பா போலாம். மயக்கம் போட்டுறாதீங்க. சபாவுக்கு தான். சபாவுக்கு தானே? சபாஸ். கோயிண்டா கோயிண்டா கோயிண்டா, வாங்கப்பா போலாம். இடபதி, நம்ம எப்படி இந்த காய்களை ஆட்டி படைக்கிறோமோ அதே மாதிரி கடவுள் நம்மையும் ஆட்டி படைக்கிறார். உண்மைதான் நமசிவாயம். இல்லன்னா எப்படி எப்படியோ வாழ்ந்தனா இப்படி இருப்பனா? நடந்து நினைச்சு கவலைப்பட்டா
நொடிச்ச வியாபாரம் கைவிட போகுது. விட்டு தள்ளு. வியாபாரத்தை பத்தி பணத்தை பத்தி எல்லாம் கவலை இல்ல. என் பொண்ணு பத்மாவை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதுவே எனக்கு போதும். எல்லாம் நல்லபடியா நடக்கும் கணபதி. பொண்ணுன்னு ஒருத்தி பிறந்துட்டா, அதுக்குன்னு ஒரு ஆணு நிச்சயமா பிறந்திருப்பான். ராஜாவை காப்பாத்து. அக்காவா மாடியில இருக்குமா? என்னக்கா கோயிலுக்கு போக அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா? கோயிலுக்கு இல்ல போறணும், அத்தானோட சபா போக ரெடியா இருக்கேன். ஓ, பேலட் டான்ஸ் பார்க்கவா? 2 பேரும் அவசியம் பார்க்க வேண்டிய டான்ஸ் தான். போறோம், நீயும் வாயேன் போலாம். ஐயோ, நான் வரல. என்னடா அது, எங்க போனாலும் கூடவே ஒட்டுப்புல்லு மாதிரி வந்துடுறாளேன்னு அத்தா சொல்ல மாட்டாரு, மனசுக்குள்ளேயே சபிப்பார். எதுக்கு வம்பு? நீங்க 2 பேரும் ஒருத்தர் தாக்கி பேசலைன்னா தலை வெடிச்சுடும் இல்ல? அக்கா, அக்கா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? என்னக்கா உடம்புக்கு? பீரோல மாத்திரை இருக்கு எடு. அக்கா, பீரோல தானே? அம்மா, எங்கக்கா இருக்கு? அந்த புடவையில இருக்கு, அதுக்கு பின்னால இருக்கு பாரு. ஐயோ, வயசு வலியாக்கா? ஆமா பொண்ணு. இப்ப எப்படி இருக்குக்கா? பரவாயில்ல, சரியாயிடுச்சு. எத்தனை நாளா இப்படி இருக்கு? இன்னைக்குதான் திடீர்னு உனக்கு வயிற்று வலி வரும்னு முன்னையே தெரியுமாக்கா? இல்ல பொண்ணு. பின்ன எப்படி ரெடியா மருந்து வாங்கி வச்சிருக்க? அப்போ ரொம்ப நாளாவே இருந்திருக்கு பொண்ணு. யாருக்குமே தெரியாம மறைச்சு வச்சிருக்க இல்ல? அக்கா, எந்த நோயும் உடனே கவனிக்காம இருந்தா அதனால யாருக்கு ஆபத்து தெரியுமா? என்னடி இது, சின்ன விஷயத்தை போய் பெருசாக்கிட்டோம். சின்ன விஷயத்தை பெருசாக்கி உன் மேல குத்தம் சுமத்தலக்கா. இங்க பாரு, உடனடியா டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்றேன். பாத்துக்கிறேன், அதுக்கு என்ன? சரிதானே? ஒண்ணும் பயப்படாது, எனக்கு இப்ப வலியே இல்லை. நீ நடிச்சது போதுங்க, இனி என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. இங்க வா, அத்தா வந்துடுவாங்க. நான் இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. விவரத்தை சொன்னா அத்தா வருத்தப்பட மாட்டாங்க. இங்க பாரு, நானே அவரை சமாதானப்படுத்துறேன். நீ வாக்கா, நீ புறப்படு. வந்தது கேட்டு சொல்றேன். ஓடா உள்ள. டாக்டர், அக்காவுக்கு எப்படி இருக்கு? வயித்துல கட்டி, அதுதான் அடிக்கடி வலி ஏற்படுறதுக்கு காரணம். என்ன கட்டியா? சுலபமா ஆபரேட் பண்ணிடலாம். ஆனா தங்கத்தோட உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்கு. ஏன் டாக்டர்? தங்கத்துக்கு ரத்த சோகை. இந்த வியாதி வந்தாலே ஆள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா பலகீனமா இருக்கிறது நோயாளிக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு என்ன செய்யணும் டாக்டர்? பில்ஸும் டானிக்கும் எழுதி தரேன். அப்ப ஆபரேஷன் இன்னும் 2-3 மாசம் போகட்டும். அது வரைக்கும் உங்க அக்கா ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா அப்படின்னா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க டாக்டர். கர்ப்பமானா உயிருக்கே ஆபத்து. இரு, இதுல எழுதியிருக்க பிரகாரம் வேளா வேலைக்கு மருந்து கொடு. என்ன தங்கம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன? நாங்க வரோம் டாக்டர்.
போயிட்டாரு. ஏம்மா ஏன்? நீதான் அப்பா கிட்ட பேசாம போயிட்டியே. ஆமா, அப்பா எங்க? அப்பா கோட்டைக்கு வெளியில போயிட்டாரு. சரிதான், அப்பா பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு அக்கா, எனக்கு பசிக்குது, வா போய் சாப்பிடலாம். எனக்கு பசி இல்ல, நீ போய் சாப்பிடு. சரிதான், உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ப அத்தா வந்து அவர் கையால பழரசம் கொடுத்தாத்தான் உண்ணாவிரதத்தை நிறுத்துவீங்க இல்ல? அம்மா தாங்காது, நான் போய் சாப்பிடுறேன். டாக்டருடைய மறு உத்தரவு வரைக்கும் உனக்கு இங்கதான் படுக்க இரு. இன்னும் தூங்கலையாக்கா? தூக்கம் வரலையே போகணும். அத்தானியே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி தூக்கம் வரும்? நீ இங்க அவரை நினைச்சு உருகுற. அவரு ஜம்முன்னு பேலட் டான்ஸ் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு. நிச்சயமா அவர் அங்கே போயிருக்கவே மாட்டாரு. ஒருவேளை போயிருந்தாலும் அவருடைய கண்ணும் மனசும் ஒன்னையே நினைச்சு உருகிட்டு இருக்கும் இல்ல? சரி சரி படுக்கா, எனக்கு தூக்கம் வருது. அத்தா 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 கதவை திறங்க அத்தா. பேசாம வா. இனிமே டைமுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடணும். உங்களுக்காக வெயிட் பண்ண நான் என்ன வேலைக்காரியா? என்ன அதட்டுறேன்? உனக்கும் பயப்படும் நினைச்சியா? எனக்கு டிஃபன் பா. உங்ககிட்ட சிரிச்சு பேசக்கூடாதுன்னு அப்பா உத்தரவு. அதுக்காக தான் இப்படி நடிச்சேன். அப்படியா? இப்படி பேச நம்ப மாட்டாரு. 2 தட்டை தூக்கி போட்டு ஓட. சந்திரா, இப்போ தட்டை விட்டு இருக்கேனே, ஏன் சத்தமே வரல? ஆமா, ஏன் சத்தமே வரல? எப்படி கேட்கும்? நான் தான் புடிச்சிருக்கேன். அத்தா 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 சாப்பிடுங்க அத்தா. அத்தா, என் மேலதானே உங்களுக்கு சாப்பாடு மேல இல்லையே. அத்தா, பால் பாயாசம் கூட கைப்பட்ட கசக்கும். இட்லி இனிக்கிறதுக்கும் பாயாசம் கசக்கிறதுக்கும் மனஸ்தாசம் காரணம். போதும் தத்துவார், நீயும் தங்கையும் கோயிலே போய் சாப்பிடுங்க. கோயிலுக்கு போல சார். கோயிலுக்கு போனா என்ன, குளத்துக்கு போனா எனக்கு என்ன? அத்தா, அப்ப நீங்க சாப்பிட மாட்டீங்க? அத்தா 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 என்ன இதெல்லாம்? யார் அந்த படங்களை மாத்துறது? இடம் மாறினால் மனம் மாறும், மனம் மாறினால் பைத்தியம் பிடிக்கும். என்னது, அக்காரும் தங்கியும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? பூர்ணா, இங்க இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு போறியா இல்லையா? ஏன்டா இப்ப என்ன நடந்துருச்சு? எதுக்காக இப்படி ராத்திரில இருந்து சாப்பிடாம கூட கோவமா இருக்கீங்க? உங்க அக்காவையே கேளு. ஏன் உங்களையே கேக்குறேன். அப்படி என்ன மன்னிக்க முடியாது அப்படி தவறு செய்திருச்சு அக்கா? தவறுல பூர்ணம், இதுக்கு பேரு அலட்சியம். போதும் அத்தா, போதும். வேணும், நான் ஆத்திரம் தீர என்ன அடிச்சிடுங்க. ஏன் இப்படி நான் நினைச்சு கூட பார்க்காத ஒண்ணு சொல்றீங்க? நான் நினைச்சு பாக்குறேன், நீங்க என்ன நினைச்சு பார்க்க வைக்கிறேன். ஆமா, உன்னை வச்சுக்கிட்டு தானே டான்ஸ் போலான்னு சொன்னேன். ஆமா சொன்னீங்க. நீ இருந்தியா? அத்தா, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நான் சொல்றேன். அக்கா இருக்கிறேன்னு தான் சொன்னா, நான் தான் வற்புறுத்தி டாக்டர் மா கிட்ட அழைச்சுக்கிட்டு போனேன். டாக்டர் மாட்டியா?
ஏன்? சொல்லுக்கா சொல்லு. டாக்டர் அம்மா சொன்னதை எல்லாம் அத்தா கிட்ட சொல்லு. அடடே நெய் உறைஞ்சு போயிடுச்சு போல இருக்கு. தங்கம், உன் உடம்புக்கு என்ன? ஒண்ணுமில்ல அத்தா, பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. தங்கம், என்னால தாங்கிக்க முடியாதுன்னு என்கிட்ட இருந்து எதையோ மறைக்க பாக்குறேன். அதனால உனக்கும் சந்தோஷம் இல்லை, எனக்கும் சந்தோஷம் இல்லை. என்னங்கிறத மறைக்காம சொல்றேன். நான் டாக்டர் அம்மாவிடம் போகாம இருந்திருந்தேன் அந்த செய்தியை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சந்தர்ப்பமே வந்திருக்காது. என் பொறுமையை சோதிக்காத தங்கம். கடுமையான வயிற்று வலி ரொம்ப நாளா யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டு வந்தேன். என்ன தங்கம் இது? அது தீரணும்னா ஆபரேஷன் செய்யணும். ஆபரேஷனா? சாதாரண ஆபரேஷன் தானா, ஆனா உடனே செய்ய முடியாதான். என் உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்கு. அதனால கொஞ்ச நாள் பொறுத்து செஞ்சுக்கிட்டா போச்சு. அது வரையிலும் நான் பூர்ண ஓய்வு எடுத்துக்கணுமா? எடுத்துக்க தங்கம், அப்பதானே உனக்கு உடம்பு குணமாக்கும். நான் மட்டும் ஓய்வு எடுத்துக்கிட்டா போத, நீங்களும்? நீ என்ன சொல்ற? இல்ல நான் ஓ சொல்லு தங்கம், சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லத்தான் நினைக்கிறேன், ஆனா சொல்ல முடியலையே. தங்கம், நீ சொல்ல வேண்டாம், நானே சொல்ல. ஆபரேஷன் ஆகி உன் உடம்பு குணமாகிற வரைக்கும் நம்ம 2 பேரும் கணவன் மனைவிங்கிற உறவை மறந்து இருக்கும். கொஞ்ச நாளைக்கு நீயும் நானும் விலகி இருந்தா சரியா போயிடும். அப்படி நான் சொல்லல, டாக்டர் அம்மா தான் சொன்னாங்க. தங்கம், அத்தா என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையே? நான் மனுஷன்தான், மிருகம் இல்லை. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டவனா இருக்கலாம். ஆனா உன் சுக துக்கங்கள்ல அக்கறை இல்லாதவன் மட்டும் நினைச்சிடாது. ஐயோ, நான் உங்களை அப்படி நினைக்கவே இல்லை. தங்கம், குடும்ப விளக்கு அணைக்கும் பாவியா மட்டும் ஒருபோது இருக்கும். அத்தா எங்க தெரியும்? தங்கம், நீ சாப்பிட்டிய? நீங்க சாப்பிடாம நான் சாப்பிடுவேனா? வாங்க சாப்பிடலாம். பூர்ணம், நெய் உருகிடுச்சா? நெஞ்சே உருகிடுச்சுக்கா. அக்கா நெய் உட்காருக்கா, நானே சாப்பாடு போடுறேன். உட்காருங்க, உட்காரு. ஏ தியாகிக்கும் துரோகிக்கும் சமத்துவம் காட்டும் தூக்குக்கேரே, காதலில களைச்சு வந்தவன் நான். என்னை எட்டி உடைக்காதே. பரம்பரையா நான் சத்தவன் இல்ல, ஏதோ ஞாபகம் வச்சு. எனக்கு வேணும் இது. இவன் மகளை நான் காதலிச்சேன்ல, எனக்கு இது வேணும். சித்தப்பா என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தொலைங்களா? அப்பா ஏதா தப்பு நடக்கிறதுக்குள்ள தெரியும்னு சொல்லுங்கப்பா. மாப்பிள்ள, என் மகளை உனக்கே தரேன்டா, எங்களை மோசம் பண்ணிட்டு போயிடாதா சந்திரா அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? தூக்கல தூங்குடா. அப்பா நீ சும்மா இருமா, யாரையும் இவன் மிரட்டுறது? சாகரவனுக்கு முனக்கு ஈர் போறாது. வா, தாம்பகீரை போட்டு நிக்கிறத. இவனுக்கு தாம்பகீரா வேணும், பம்பர வேற போதுமே. ஏன்டா நிக்கிற? ஊஞ்சல் ஆடாத, தொங்குடா. நீங்க சொல்லி நான் என்ன சாவறது? டெம்பரரியா ஒத்தி வச்சிருக்கேன். பாத்தியா இவனா சாகரவன்? இனிமே இந்த வீட்டுல சாகரன்னு சொன்னா தொலைச்சு விடுவோம் பாரு. சாகரத்துக்கு கூட இந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்லையா? எய்த்தா பேசுற, சுட்டு பொசிக்கிறவன். வரடே போடா உறங்கு பாரு, கயித்துல போய் தொங்குறத பாரு. ஏண்டா நிஜமா அவன் சாக போனேனே? சாகரத்துல வேற போய் வேறையா? எனக்கும் சந்திராவுக்கும் உள்ள காதல் நிறைவேற போறது இல்ல. அதுக்காக சாக போறதாடா மடையா? இந்த வர்ற காதல் வாழ்க்கையில ஒரு பகுதி தான், ஆனா காதலே வாழ்க்கை ஆகுறது இல்ல. புரியுதா உனக்கு? தத்தளிக்கிற நீ தத்துவம் பேசுற. சந்திராவை உனக்கு எல்லாம் வேற யாருக்கு தர போறாரு? அவர் தரமாட்டாரு, நானா எடுத்துக்க போறேன். தேதியும் குறிச்சிட்டேன். நீதாண்டா கொஞ்சம் ஒத்துழைக்கணும். டேய், சித்தப்பா தெரியாம கல்யாணம் பண்றது தப்பு இல்லையாடா? உன் தங்கச்சிக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க போற, இதுல என்ன தப்பு? அவரு பிடிவாத்துக்கு மருந்து இல்ல, நடக்கிறது நடக்கட்டும். பூர்ணம், உன்னை மருமகளா ஏத்துக்கும்படி உன் எதிர்கால மாமாவுக்கும் அத்தைக்கும் கடிதம் எழுதி போட்டுட்டேன். கடிதம் தானே? உங்க சந்தோஷத்தை பார்த்ததும் எங்க கல்யாண அழைப்பு அனுப்பிச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன். நம்ம கல்யாண பெர்மிட் பாஸ் ஆனதும் அடுத்த கட்டம் அதுதானே. அப்புறம் தேனிலவு வரும், இன்பமயமாக காலம் ஓடும், குழந்தைகளை பெற்றெடுத்து நீ தாலாட்டு பாடுவேன்.
அந்த இசை மயக்கத்திலே நானே குழந்தையாகி உன் மடியிலே உறங்கிடுவேன். கனகசபை, தயவுசெய்து குழந்தைகளை பத்தி பேசாதீங்க. பூர்ணம், குழந்தைகள் இல்லாம சந்தோஷமா வாழ முடியாதா? அது எப்படி முடியும் பூர்ணம்? குழந்தைகள் இல்லாத வாழ்க்கையை என்னால கற்பனை செய்யவே முடியல. குழந்தைகள் தான் மனித வாழ்க்கையின் இன்பம். இன்பமோ துன்பமோ, குழந்தைகள் இல்லாம என்னால சந்தோஷமா வாழ முடியும். உன்னால முடியும் பூர்ணம், ஆனா நம்மால முடியாது. கனகசபை, பூக்காத கொடிய, காய்க்காத மரத்தை, கனியாத காயை யாராவது விரும்புவாங்களா? வேண்டாம் வேண்டாம், என்னை யாரும் விரும்ப வேண்டாம். நானும் யாரையும் விரும்பல. பூர்ணம், உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னால் சந்தோஷமா நிம்மதியா எந்தவித கவலையும் இல்லாம இருந்து. பூர்ணம், நான் சொல்ல நினைச்சது. நீங்க எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம். என் மனசே சரியா. என்னம்மா இது? அக்கா, நான் கனகசபையை சந்திச்சு அவரோட பழகி இருக்கவே கூடாது அக்கா. கனகசபை உனக்கு பிடிக்கலையா? எனக்கு கல்யாணமே பிடிக்கல. கல்யாணம் நடந்தா குழந்தை பிறக்கும் போதே நான் செத்து போயிடுவேன்க்கா. இன்னும் அந்த பயம் உன்னை விட்டு போகலையா? என் உயிர் போனாதான் அந்த பயம் என்னை விட்டு போகும். உன்னுடைய பயத்துக்கு அர்த்தமே இல்லை அக்கா. என்னை பார்ப்போம், எனக்கு கல்யாணம் ஆகலையா, குழந்தைங்க பிறக்கலையா, நான் குடும்பம் நடத்த. இப்ப நீ குடும்பம் நடத்தலக்கா. உண்மையை சொல்லு, உன் மனசு சந்தோஷமா இருக்கா? நீ அமைதியா இருக்கியா? இவை பொழுது கூட தெரியாம இருந்த உன்னையும் அத்தாய் குழந்தை பயமும் தாம்பத்திய உறவும் பிரிச்சு வச்சிருக்கும் போது உன்னால எப்படிக்கா பதில் சொல்ல முடியும்? என் விஷயம் சாதாரணமானது. கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போயிடும். அதை நினைச்சு நீ மனசை குழப்பிக்காத. ஏன் குழப்பம் இருக்கட்டும் அக்கா. அத்தான நினைச்சு நீ உன் மனசு குழப்பிக்காது. வந்து படுத்துக்க அக்கா. நீ படுத்துக்க போனா நான் அத்தா வந்ததும். அத்தா இன்னும் வரலையா? இல்ல. அப்பவே நம்ம கார் சத்தம் கேட்டுச்சா? அப்படியா? ஐயோ, என்ன செய்து இப்படி மழையில நினைச்ச உங்க உடம்பு என்னத்துக்காக? மழையா பெய்யுது, பன்னீர் தெளிக்கிற மாதிரி சுகமா இருக்கு. என்ன செய்து? தங்கம், என் கனவுகளை கலைக்காது. தூக்கத்திலேயாவது என்ன சந்தோஷமா இருக்கு. வாங்கத்தான் போலாம். ஐயோ, தூக்க மாட்டேன். இதெல்லாம் என்னத்தா? இதுதான் என் கண் கண்ட கடவுள், என் பித்தத்தை தெளிய வைக்கும் மருந்து. தங்கம், நீயும் சாப்பிடு. இந்த உலகத்தின் கவலைகளை மறந்து நிம்மதியா தூங்கு. ஐயோ, வாங்கத்தான் போலாம். தொடாத தங்கம், என்ன நீ தொடாத. சபரத்துக்கு முன்னால நான் அடிமையானாலும் ஆயிடுவேன். போ தங்கம். நீ வானவருக்கும் கிடைக்காத அமுத ஊற்று. வையகத்தில் நடைபயில வந்த அழகு நீர். கோடை தணிக்க வீசுகின்ற தென்புலிகை காற்று. என் உள்ளத்தில் இன்பமூட்டும் தேன்.
என் மாமா வரலையடா. இல்லடா, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. அப்படியே கல்யாணம் பண்ணிட்டேன், சந்தோஷம் தான்டா. மைதிலி, இப்பவே மணி 5 ஆகுது. சொன்னதையே மறந்துட்டியே. இப்பவே புறப்பட்டா தான் நம்ம நேரத்துல வீட்டுக்கு போக முடியும். அதெல்லாம் முடியாது. நீ இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆமா பூர்ணம். மைதிலி, பூர்ணம் போறதா இருந்தா போகட்டும், நீ இருந்துட்டு போடி. அது எப்படி முடியும்? மைதிலி கார்ல தானே நான் போகணும். என் கார் கூட வெளியில போயிருக்கு, நான் என்ன செய்வேன்? கனகத்தப்பே, ஒரு ஐடியா சொல்லு. நீ உன் வண்டி எடுத்துட்டு போய் பூர்ணத்தை வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐடியா? By all means. அப்படின்னா அமலாக்க வேண்டியதான். கமான், புறப்படு. கமான், லெட்ஸ் கோ. சோ சீக்கிரம் விட்டு வந்துரு. சீக்கிரம் விட்டு வந்துருமா? ஓகே. ஏன் கார் நிறுத்திட்டீங்க? நான் நிறுத்தல, அதுவா நின்னுடுச்சு. நேரம் ஆயிப்போச்சு. அப்படின்னா வீட்டுக்கு போகவே முடியாதா? பயப்படாத, ஒரு நிமிஷம் சரியாயிடும். நீ உட்காந்து கிளச்ச போடு, ஓரமா நிப்பாட்டிக்கோ. கடவுளே, இந்த தள்ளு மாடலை நீதான் ஓட வைக்கணும். நல்லா ஓரமா ஒடிச்சுக்க. ஒடிக்கிறோம். அப்பா, என்னால இனிமே ஒரு அடி கூட தள்ள முடியாது. இனிமே என்னாலே ஒரு நிமிஷம் கூட பொறுக்க முடியாது. பாப்போம். இப்ப என்ன செய்யலாம்? ஐயோ, மழை வேற வருது. வாங்க. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. அங்க ஒரு குடிசை இருக்கு. வாங்க வாங்க வாங்க. நல்ல வேலை, கீழே விடாம தப்பிச்சோம். ஐயோ, இங்க யாரையுமே காணுவேன். ஏன் தனியா இருக்க பயமா இருக்கா? எனக்கு பயமா இல்ல, அக்கா வந்து நினைச்சாதான் பயமா இருக்கு. ஐயோ, பூர்ணா, காத்து ரொம்ப பலமா இருக்கு, விளக்கு அணைஞ்சிரும். நீ இங்கே இரு. நீங்க? நான் வெளியில வாட்ச்மேன். ஐயோ, வெளியில மழை. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் தானே. நானும் உங்க கூடவே வரேன். வேண்டாம் வேண்டாம், நீ இங்கே இரு. பெண்மையை ஆண்மை தான் காப்பாற்றணும், நீ இங்கே இரு. இடி, மின்னல், காத்து, மழை, எனக்கு பயம்.
இல்ல எனக்கு பயமா இருக்குதுல்ல. இப்பதான் பயமா இருக்கு. அக்கா, காத்தும் மழையும் மின்னல இடியும் வெளியில மட்டும் இல்லத்தா, உங்க மனசுக்குள்ளேயும் இருக்கு. எனக்கு மட்டும்தான் மனசு இருக்குதா? உனக்கு மனசு இல்லையா? அதுல துடிப்பு இல்லையா? அப்பா, இந்த உடலையும் உயிரையும் உங்ககிட்ட ஒப்படைச்ச பிறகு எனக்குன்னு ஏதத்தான் மனசு. ஒரு குடும்ப பெண் கணவனின் சந்தோஷத்தை தவிர வேறு சிந்தனையும் இருக்காதத்தான். தங்கம், உங்க சந்தோஷத்தை விட என்னுடைய உயிர் பெருசு இல்லையா? பூர்ணா, வண்டி ரெடி, போலாமா? இத வரேன். ரெடி. பெரியவரே, இது உங்க பிடிச்சையா? ஆமாங்க. விளக்கு ஏத்திட்டு கஞ்சி குடிக்க வீட்டுக்கு போனேன். திரும்பி வர முடியாம பேய் மழை பிடிச்சி தடுத்துருச்சுங்க. உங்க குடிசை இல்லைன்னா நாங்க தண்ணியில தெப்பமா மயந்திருப்போம். அப்படிங்களா? ரொம்ப நன்றிங்க. வரோம். கவன் போலாம். சீக்கிரம். கனக சபைகிட்ட சொல்லி அவங்கள வர சொல்றேன். ஏதோ கண்டிக்கிறது போல கண்டிச்சு விட்டுருப்பா. அதான் சரின்னு எனக்கும் படுது. சரி, நீங்களும் நீங்க சொல்லும்போது நான் தயாரா பண்ண போறேன். கனக சபை பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணிட்டா? பண்ணிட்டப்பா, அவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப புறப்படுவோம். நீங்க போயிட்டு வாங்க, என் மனசே சரியில்லை. இப்ப நான் எங்க போயிட்டு வர்றது? ஊர்ல அப்படி அப்படியே போட்டுக்கிட்டு பொண்ணை பார்க்க வந்தேன். பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போறேன். அப்ப நாங்க வரட்டுங்களே? புறப்படுங்க. அப்படின்னா போயிட்டு வாங்க. நீ என்ன பூர்ணம், கல்யாணம் முடிஞ்சதும் இந்த அக்காவையும் அத்தானையும் நினைப்பையோ மறந்துடுவியோ? போக்க, அப்புறம் எனக்கு வெக்கம் வந்துடுமாக்கும். எங்க வீட்டு இளைய மக உங்க வீட்டுக்கு மருமகடா வரப்போற திருமக. மாப்பிள்ள, பிள்ளை வீட்டுக்காரருக்கு பொண்ணை பிடிக்க வந்து நீயே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட போல இருக்கு. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கிற நம்ம பூரணம் அவங்க வீட்டுக்கு மருமகளா போக அவங்க கொடுத்து வைக்கணும். சின்னம்மாவுக்கும் டாக்டர் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்படியா? ஆமாங்க எஜமா. ஆனா இது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி பெரியம்மா நடந்துக்கிறாங்க. அதுதான் எனக்கு புரியல. ஏன்பா, காபி சாப்பிட்டீங்களா? போதும்மா உங்க அக்கறை. என்னப்பா விஷயம்? அக்கா ஏதாவது சொல்லிச்சா? அக்கா என்னம்மா, நீ கூட தான் எதுவுமே சொல்லல. என்னப்பா சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் என்னை விலக்கி வச்சுதான் நடக்கிறீங்க. என்னப்பா இது திடீர்னு? பின்ன என்னம்மா, சாதாரண விஷயத்த கூட என்கிட்ட சொல்ற நீங்க இதை மட்டும் ஏன் மறைச்சிட்டீங்க? எதப்பா நாங்க மறைச்சோன்னு சொல்றீங்க? என்னையா கேக்குற? இப்படி வா. நீ முழுகாம இருக்கிற விஷயத்த என்ன? ஏம்மா, இந்த சந்தோஷமான செய்திய வேலைக்காரி சொல்லித்தானாமா எனக்கு தெரியணும். அக்கா, அப்பா சொல்றதெல்லாம் ஏம்மா, இது உனக்கும் தெரியாதா? தெரியும்பா, தெரியும். வேணும்னு தான் அதை உங்ககிட்ட இருந்து மறைச்சு வச்சேன். ஆனா இந்த விஷயம் இல்ல. அப்பா, அக்காவுக்கு ரொம்ப நாளா வயிற்று வலி இருந்தது. டாக்டர் கிட்ட காமிச்சதுல ஆபரேஷன் செய்யணும்னு சொன்னாங்க. இடையில அக்கா கர்ப்பிணி ஆக கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. இதையெல்லாம் உங்ககிட்ட சொன்னா எங்க நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்களோன்னு பயந்துதான் இதை நான் மறைச்சு வச்சேன். நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்து போச்சுப்பா, அது நடந்து போச்சு. இப்ப என்ன நடந்து போச்சு நீ வியாத்திரப்படுறேன். பூரணம், அக்கா வயத்துல தங்கம் போல ஒரு குழந்தை பிறக்க போகுது. அதுக்கு நீ ஏமா தணல்ல விழுந்த புழு போல துடிக்கிற? எனக்கு குழந்தை பிறந்தா நான் செத்து போயிடுவேன் அப்பா அப்படின்னு நான் சொல்லலப்பா. டாக்டர் அம்மா தான் சொன்னாங்க. டாக்டர் என்ன கடவுளாம்மா? குழந்தை பிறக்கும் போதே தாய் இறந்து போயிடுவான்னா உலகத்துல சிருஷ்டியே ஸ்தம்பிச்சு போயிடும். அப்பா, பயப்படாதம்மா. அக்காவுக்கு சுகப்பிரசவமாகி தாலாட்டு பாட போற. அதை கேட்டு இந்த வீடு துடிக்க போகுதுன்னு சொல்லுங்க அப்போ. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? யார் காரணம் தெரியுமா? பூரணம், இல்ல பூர்ணம், இல்ல. இதுல குற்றவாளி நான் தான். இதுக்கு யார் குற்றவாளியா இருந்தால் தண்டனை அனுபவிக்க போறவன் நீ அக்கா, நீ.
நாளைக்கு இதனால உனக்கு ஒரு ஆபத்து வந்தா உன் உயிரை யாரால் அக்கா திருப்பி தர முடியும்? சரிம்மா, என்ன செய்யறது? கடவுள் மேலதான் பாரத்தை போடும். நாம கண்மூடித்தனமா நடக்கிறதுக்கு கடவுள் அப்பா பொறுப்பு. ஏதா எங்க அக்கா உங்களை பத்தி கவலைப்படுறதுல, அன்பு காட்டுறதுல 100ல 1 பங்காவது உங்களுக்கு இருந்திருந்தா இந்த தவறு நடந்திருக்குமா? 1000 சமாதானங்களை நீங்க அடுக்கடுக்கா சொல்லுங்க, ஆனா அத கேட்க நான் தயாராயில்லை. உங்களை என் அக்கா புருஷன்னு சொல்லிக்கவே நான் வைக்கப்படுறேன். பூர்ணா, நீ சும்மா இருக்கா? படிச்சிருக்கீங்களே, கொஞ்சமாவது பண்பு வேண்டாம்? பூர்ணா, மனசை கட்டுப்படுத்த முடியாத நீங்க ஒரு மனிதரா? பூர்ணா, அப்புறம் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என் உயிர் போனாலும் பரவாயில்ல. அவர் எப்படி எல்லாம் பேச உனக்கு என்ன துணிச்சது, என்ன உரிமை? அப்பா, 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 பாத்தீங்களா அப்பா, பாத்தீங்களா அவ பேசுனத? அக்காளையும் அத்தாரையும் பேச எனக்கு உரிமை இல்லையா அப்பா? பாத்தீங்களா அப்பா? என்ன மன்னிச்சிடும், என்ன மன்னிச்சிடும் அக்கா, அக்கா எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, முருகன் தலைமையிலே நடந்தது. யார் அவன் முருகன்? அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? நம்ம முருகன் இல்ல, என்ன யாரு? கடவுளப்பா. கடவுளா? கேஸ் போடாம விடுறேன். என்ன நெஞ்செழுத்தம் உனக்கு? ஏண்டா டேய், என் மகளை அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு எதுக்கு வந்து நிக்கிற? ஏண்டா என்ன துணிச்சல் உனக்கு? என்ன துணிச்சல் உனக்கு? என்ன கேக்குற? ஒரு பொண்ணை கடத்திட்டு போனா என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? கடத்திட்டு போ அப்படின்னு சொன்னதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? எய்த்தா பேசுறீங்க, என்ன எய்த்தா பேசுறீங்க? ஏண்டா என்னடா பாக்குற? ஏதாவது தூக்கி போட்டு உடைக்கலாம்னு பாக்குறியா? ஒன்னே தூக்கி போட்டு உடைச்சிருவேன். என்ன நினைச்சிருக்க? என்ன பையன் அநியாயம்? எது அநியாயம்? ரோட்டுக்கு அம்பியாவதியை வெட்டு, நான் இவனை வெட்ட போறேன், அறையில தான் போட்டு பூட்ட போறேன். போடா உள்ளர. மாமா, நிஜமாவே சுட்டுடுவீங்களா? சும்மா அப்பா, அவர் விட்டுடுங்கப்பா, விட்டுடுங்க. வாங்க வாங்க. அப்பா, அப்பாவா? தப்பா சொல்ற. என் மகன் கிழிச்ச போட்டு தாண்ட மாட்டான்னு நினைச்சேன். நீ தாண்டினாலும் பரவாயில்ல, கோட்டையை அழிச்சு விட்டியம்மா. ஆமா, அழிச்சுட்டாளே. அதானே. டேய், நீ எப்படி வந்து கொண்டா கூட்டா போட உள்ளர? மாமா, காமா மாதிரி நெஞ்ச காட்டுற. காமா உள்ளர போடா. ஐயோ, கிழிச்சு பயமுறுத்துறானே. அம்மா, ஐயோ, ஐயோ, டாக்டர், பூர்ணா, என்னோட வாமா, மருந்து கொடுத்து அனுப்புறேன். டாக்டர், உடல் பலகீனமான நிலையில கர்ப்பசிதைவு ஏற்பட்டாலே கொஞ்சம் சிரமம்தான். நல்லா தூங்க விடுங்க. வேற ஏதும் பயப்படும்படியா? நோனா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ டாக்டர். பூர்ணா, அக்கா அழாது பூர்ணா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டா அக்கா நிச்சயமா ஆகாது. அப்படி ஏதாவது ஏற்பட்டா அத்தானே வாழ வைக்க வேண்டியது உன் பொறுப்பு பூர்ணம். நீயும் பூரணமும் பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன். ஏன் தங்கம், நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கையா? எனக்கு தெரியும் அத்தா, சும்மா வார்த்தைக்காக சொல்ல. இத பாருங்க, நான் நிச்சயமா பிழைச்சிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த கண்டத்துல இருந்து கண்டிப்பா எழுந்துடுவேன். தங்கம், கவலைப்படாதீங்க அத்தா. மேக்சிமம் என்னால முடிஞ்சதை செய்திருக்கேன். எதுக்கும் ராத்திரி 12 மணி வரைக்கும் ஜாக்கிரதையா பாத்துக்க. உன் பேச்சுதான் எனக்கு நம்பிக்கை விட்டது. எங்க நான் தீராத படிக்க ஆளாயிடுவனும் பயன். நீ நல்லா தூக்கு. தூக்கம் வரலையா அத்தா? பூரண ஓய்வு எடுத்துட்டு சொல்லி டாக்டர் அம்மா சொல்றாங்க. நீ நல்லா தூங்கு தங்கம். அத்தா, என்ன தங்கம்? வானம்பாடிகளை போல நீங்களும் நானும் சிறகடிச்சு
வானவெளியில பறக்கணும் போல ஆசையா இருக்கு. அத்தா, எங்கே நீங்க அடிக்கடி பாடுவீங்களே, அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க. தங்கம் தங்கம் விதியின் விளையாட்டுக்கு யாரும் குறை சொல்ல முடியும்? அக்காவோட சாவுக்கு விதி காரணம் இல்லப்பா. அவ வயித்துல உருவான குழந்தை. அந்த குழந்தை உருவாகாம இருந்திருந்தா அக்கா இறந்திருக்கவே மாட்டா. இறந்திருக்க மாட்டாப்பா. இல்ல பூர்ணா, உங்க அக்கா குழந்தையால இறக்கல, பலகீனமா இருந்தாங்க. டாக்டருடைய ஆலோசனை அலட்சியம் செய்தாங்க. கிடையாது, கிடையவே கிடையாது. பூர்ணா, வைத்திய சாஸ்திரத்தை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. அதனாலதான் நீ இப்படி குழம்புற. நீங்க தான் குழம்புறீங்க. நீங்க டாக்டருக்கு படிக்கிறீங்கல்ல, நான் தெளிவா தான் சொல்றேன். எங்க அக்கா இறந்ததுக்கு காரணம் குழந்தைதான். குழந்தைதான் காரணம். குழந்தைகளா நீங்க உயிரை கொல்ல வந்தவங்க. அப்பா அப்பா, என்ன பொருள்? குழந்தைகிட்ட நீ இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, எனக்கு குழந்தைங்க மேல ஆசை இல்ல, அன்பு இல்ல. குழந்தைங்களை நான் விரும்பவே இல்ல. போதுமா? பூர்ணா, அவளை தடுக்காத கனகசது. அவ ஆசை தீர பேசட்டும், நல்லா பேசட்டும். பேசம்மா. அப்பா அப்பா அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. என் மனசே சரியில்லை. என்ன தனியா இருக்க விடுங்க. பசுபதி, எங்க வீட்டுல இருந்த ஆனந்தம் அமைதி எல்லாமே என்னால அடிச்சு போச்சு. இவ்வளவு குடும்பங்களுக்கு நான் தான் காரணம். பசுபதி, மாமா, நான் வீட்டை விட்டு போனாதா தாயை இழந்த என் குழந்தைகளுக்கு பூர்ணத்துடைய முழு அன்பு கிடைக்கும். பசுபதி, பூரணத்தை தவறா நினைக்காது. அவன் மனசு எனக்கு தெரியும். நம்ம எல்லாத்து மேலையும் அவளுக்கு நீங்காத அன்பு உண்டு. எனக்கு தெரியும். அன்பு நினைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வீட்டை விட்டு போகணும்னு துடிக்கிறேன். பசுபதி, பசுபதி, கவலைப்படாதீங்க. பசுபதி கொஞ்ச நாளைக்கு இங்க இல்லைன்னா பூர்ணத்தின் மனசு மாறும். பூர்ணம், சொல்ல வந்ததை தெளிவா சொல்லு. நான் எப்படி சொல்லுவேன் டாக்டர்? அத சொல்லவே எனக்கு எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. டாக்டர், நான் கருத்தடை செய்துக்கணும்னு நினைக்கிறேன். கருத்தடை செய்துக்க போறியா? பைத்தியம். பூர்ணம், பிரசவ பயத்துக்காக பயந்து கருத்தடை செய்துக்கிறது மகா பாவம். அதுக்கு என்னையும் ஆளாக்காது. அப்போ உங்களால முடியாதா டாக்டர்? நோ நோ, இட் இஸ் இம்பாசிபிள். அப்பா, நாங்க காஃபி சாப்பிடுங்க. காபியா? கொண்டா 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 கொண்டா. இது பத்திங்களா? போய் அருப்பா எடுத்துக்கோமா. காஃபி குடிச்சு என்னங்கப்பா, நானே படிக்கவா? என்னது அருப்பானா ரொம்ப வெறுப்பா இருப்பா, இப்ப ரொம்ப பொறுப்பா கேக்குறியா? நானே படிக்கிறேன், நீ போ. அப்பா, காஃபி குடுத்துட்டேன். அப்பா குடிச்சுட்டாரு. மாத்திரை போட்டியா? போட்டனே. போட்டியே, இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு நேர போய் சாமி எடுத்துட்டு ஓடு. மன்னவா போயிட்டு வரோம். டாடா. யாருக்கு டாடா குடுக்குற? மாமா காப்பி குடிக்கலையா? ஏண்டா நான் குடிக்கிறேன்? நீங்க பேசிக்கிட்டு இருந்தா நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். குடிப்பானடா? ஏண்டா என்கிட்ட அவன் வேலை கட்டுற குன்னுடுவோம் போயல. அப்பா, எங்களை வாழ விடுங்க, இல்லாட்ட வழியாவது விடுங்க. அன்னைக்கே நான் சொன்னா இல்லையா, என் மகா பாதையில வராதே உனக்கு உபாதை ஏற்படும் கேட்டியா? முயற்சி திருவினையாக்கும் என்ன சொல்லுவாங்க, முயற்சி செய்து பார்த்தேன். திருவினையாக்காதரா, திருவினையாக்க போகுது. போடா உள்ளவ
சுட்டு பொசிக்குவேன். நான் சுட்டு நான் கொலகாரன் ஆவேன்னு பாக்குறியா? டேய் டேய் நீ பெரியாள்டா, டேய் பெரியாள்டா. நான் ஏன் சொல்றேன்? இந்தா சுடுகோ சுடுகா சுடுறா சுட்டுக்கா சுட்டுக்கடா. அருமையான சந்தர்ப்பம், நழுவ விட்டுடாதீங்க. இப்பவாவது கொஞ்சம் துணிச்சலா இருங்களேன். என்ன உள்ள ஓட்டா விடுறீங்க? பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. பொறுமைக்கும் எல்லை உண்டு. பூரணா, உடம்பு எப்படிமா இருக்கு? நான் விரும்பியபடியே ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. டாக்டர் ரொம்ப நன்றி. என் மனசுல அழுத்திக்கிட்டு இருந்த பெரிய பாரத்தை இறக்கி வச்சுட்டீங்க. டாக்டருடைய கடமையே நோயாளிகளை திருப்திப்படுத்துறது தானே. அது சரி, நீ இன்னைக்கு வீட்டுக்கு போலாமா? டாக்டர், எனக்கு இங்க நடந்த ஆபரேஷனை பத்தி தயவு செய்து யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. யாருக்கிட்டும் சொல்ல மாட்டேன். கவலைப்படாம தைரியமா வீட்டுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நான் வரேன். பூரணா, கல்யாண பத்திரிகை அனுப்ப மறந்துடாத. முரளி, கொஞ்சம் சாப்பிடுப்பா. முடியாது போ. கலா நல்ல பிள்ளைல, நீ கொஞ்சம் சாப்பிடுமா. முடியாது போ. கலா, தாத்தா தாத்தா, அம்மா அப்பா அவங்களே எங்க தாத்தா? ஏன் தாத்தா நீ எங்களை விட்டு பேரியா? இல்லடா கண்ணு, என் செல்லவே உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். போகவே மாட்டேன். எஜமா, 2 பேரும் சாப்பிட மாட்டேன்னு ஒரேடி அடம் பிடிக்கிறாங்க எஜமா. அப்படியா? அவ சமத்து தாத்தா வீட்டுல நல்லா சாப்பிடுவான். ஏண்டா கலா, சாப்பிடுறாமா? வேணாம் போ. அம்மா வச்சு நான் சாப்பிடுவேன். கலா கலா, போறணும் முடமா கிடக்கு என்னையும் இந்த ரெக்க முளைக்காத குழந்தைகளை விட்டுட்டு எங்கம்மா போன? எங்கேயும் போலப்பா, இங்கேயும் வந்துட்டேன். பூரணம் வந்துட்டியாமா? பூரணம் பூரணம். அப்பா, அன்னைக்கு இருந்த மனக்குழப்பத்துல குழந்தைங்க கிட்ட கூட கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துகிட்டேன். ஏம்மா, கோழி மிதிச்சா குஞ்சுகளுக்கு சேதம் வந்துடும். இத பாருமா, இந்த முரளியும் கலாவும் சாப்பிடவே மாட்டேன்னு முரண்டு பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. நீயாவது கொஞ்சம் ஊட்டுமா. வா சாப்பிடுமா. எந்த சாப்பிடுமா. சொல்லி தாத்தா நான் சாப்பிடுவேன். முரளி, ராமையா அத்தா வரல. மச்சான், சின்னையா சௌக்கியமா இருக்கிறாங்க? சிரிப்பும் விளையாட்டுமா இருந்த சின்ன எஜமா அடியோட மாறிட்டாருங்க. என்ன ராமையா சொல்ற? ஆமா எஜமா, எப்பவும் தங்கமாவே நினைச்சு கண்ணீர் வடிக்கிறாரு எஜமா. நீ போய் அப்பாவை கூட்டிட்டு வந்தது. ஆமா பூரணம், பசுபதியை பார்த்து ஆறுதல் சொல்லி இங்க அழைச்சிட்டு வந்துருமா. பெரும் ஆறுதல் வார்த்தையால் அத்தானுடைய துயரத்தை போக்க முடியாதுப்பா. அதுக்கு என்னம்மா செய்ய சொல்ற? எரிஞ்சு போன மத்தாப்பாகி விட்ட அவருடைய வாழ்க்கையில ஒளிய உண்டாக்கணும்னு சொல்ற. ஆமாப்பா, மனைவி கணவனை பறி கொடுத்துட்டா 4 சுவருக்குள்ளேயே தன்னை சிறைப்படுத்திக்கிட்டு வாழ முடியும். ஆனா மனைவியை பறி கொடுத்துட்ட கணவனால அப்படி வாழ முடியாதுப்பா. உன் எண்ணம் புரியுதுமா. தங்கத்தை மறந்து வேறொரு பெண்ணை உனக்கு பசுபதி சம்மதிக்கணுமே. குழந்தைங்க விருப்பத்தை கேட்டா மருந்து கொடுக்க முடியும். நெய்யும் நானும் பேசி என்னம்மா பிரயோஜனம்? பசுபதி குணவறிஞ்சு நடக்க வேறொரு பெண்ணு கிடைக்கணுமே. ஏன்பா, இவருடைய பெண்ணு பத்மாவையே அத்தானுக்கு கல்யாணம் செய்து வச்சுட்டா? ஆமா. ஏப்பா கணபதி, நீ என்ன சொல்ற? நீ கேட்கும் போது நான் என்ன மறுத்தா சொல்ல போறேன்? நான் கூட பத்மாவை சின்ன வயசுல பார்த்தது. நாளைக்கு முறைப்படி பெண்ணு பார்க்க வரேங்க. தாராளமா வாம்மா. ஆமா, இந்த கல்யாணத்துக்கு பசுபதி சம்மதிக்கணுமே. நீங்க சம்மதிப்பீங்கிற நம்பிக்கையில தானே இந்த கல்யாணத்தை நான் நிச்சயம் செய்துட்டு வந்தேன். அதுக்கு காரணம் நம்பிக்கை இல்லை, என் மேல உனக்கு ஏற்பட்ட அவநம்பிக்கை. ஆமா, சொந்த மனைவி கிட்டையே கட்டுப்பாடா நடந்துக்க முடியாதனா வாழ்க்கை முழுதும் எப்படி ஒழுங்கா இருப்பேன்னு நினைச்சுத்தானே இந்த கல்யாணத்துக்கு நீ ஏற்படுத்த. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரு நிமிஷம் நிதானம் இழந்த குற்றத்திற்காக காலமெல்லாம் இந்த மிருகமா கணக்கு போட்டுடாது. அத்தா, உங்க குழந்தை மனசு எனக்கு தெரியாது. நீங்க வேணும்னு எங்க அக்காவுக்கு எந்த தீங்கும் செய்யல. சந்தர்ப்பம் சரி செய்து உங்க அறிவுக்கு தெர போட்டுடு. ஒருத்த வயிற்றுக்கு இல்லாம ஏழையா இருக்கணும். ஆனா அறிவிழந்து ஏழையா இருக்கிற எனக்கு மன்னிப்பே கிடையாது. விளக்கு அணைஞ்சு போச்சுன்னு வீட்டையே இருட்டா போடலாமா அத்தா? என்ன பொறுத்தவரையில வீடே இடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கு வாழ்வே இல்லை. இல்லதா, உங்களுக்கு வீடும் இருக்கு,
வாழ்வும் இருக்கு. பாலைவனத்து தனிமரமா உங்களை விட்டுட்டு போகல எங்க அக்கா. அவளுடைய நினைவு சின்னங்களாக முரளியும் கலாவையும் உங்க கையில ஒப்படைச்சிட்டு போயிருக்கான். நீ இருக்கிற வரைக்கும் என் குழந்தைகளை பத்தி எனக்கு கவலையே இல்ல பூரணம். நான் இங்கேயே நிரந்தரமா இருக்க முடியும்னு நம்புறீங்களா அத்தா? ஆமா ஆமா, கல்யாணமாகி நீ புருஷன் வீட்டுக்கு போக வேண்டிய. அப்போ குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு வேண்டியாவது இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கங்க. பூரணம், எங்க அக்கா மேல உண்மையான அன்பு இருந்தா இதை மறுக்காதீங்க. மறுத்தா அவளுடைய ஆவி கூட கண்ணீர் விட்டு சாந்தி இல்லாம தவிக்கும் தான். ஐயோ ஐயோ, குடங்கி போயிருக்கிற என்ன மேலும் நீ குழப்பாதே, என்ன குழப்பாதே. உன்னை கையெடுத்து முதல்ல இந்த இடத்து விட்டு போயிடு பூரணம், போயிடு போயிடு. போறேன். உங்களை புது மனிதனா மாத்த முடியுங்கிற நம்பிக்கையோட வந்த இப்ப என் முடிவை மாத்திக்கிட்டு போறேன். இனி நான் கல்யாணமே செய்துக்க போறது. என் அக்காவின் குழந்தைகளுக்காக நான் கன்னியாவே வாழ முடிவு செய்துட்டேன். என்ன பூரணம் இது? உங்க முகத்துல கவலை தேங்க கூடாது, உங்க மனசு ஆசையால ஏங்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் எங்க அக்கா தன்னையே பறி கொடுத்துக்கிட்டான். கணவனுடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பது கடமைன்னு நினைச்சா எங்க அக்கா அவளுடைய கடைசி ஆசையை கூட நிறைவேற்ற மறுக்கிறீங்க. இனி எனக்கு சொந்தமா வாழ்க்கை இல்லை, ஆசை இல்லை, ஆனந்தம் இல்லை. அந்த குழந்தைகளுக்காகவே வாழ போறேன். பூரணம், தயவு செய்து நீ அந்த முடிவுக்கு வந்துடாத. என் அவசர புத்தியால பூர்த்தியை வெளியிட்டு நான் துடியா துடிக்கிறதே போதும். பிடிவாதத்துக்கு ஓவாழும் பலியாக வேண்டாம். நீ வாழ வேண்டியது, உன்னை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது. சம்மதிக்கிறேன், இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். போதுமா? உண்மையாவாத்தா? ஆமா ஆமா. எப்படியோ தங்கத்தின் மனசு சாந்தி அடைஞ்சா அதுவே எனக்கு போதும். அரடே பூர்ணமா, என்ன இன்னைக்கு ஒரு நாள் இல்லாத திருநாளா வீடு தேடி வந்திருக்கேன்? சும்மா வரல, உங்களை எங்க வீட்டு கல்யாணத்துக்கு அழைக்க வந்திருக்கேன். என்னது, உங்க வீட்டு கல்யாணமா? ஓ, பசுபதிக்கும் பத்மாவுக்கும் கல்யாணமா? வெரி குட். நீ நினைச்சதை நினைச்சபடி நடத்தி வைக்க போற. நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா, அதுவும் நீ ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு நான் வராம இருப்பேனா? 17ஆம் தேதியா? அன்னைக்கு தானே எங்க காலேஜ்ல இருந்து வெளியூர் கேம்ப் போறோம் நாங்க. அப்படின்னா கல்யாணத்துக்கு வர மாட்டீங்களா? கோச்சுக்காத போறோம், நான் எப்படியும் வர முயற்சி பண்றேன். ஆமா, பசுபதி கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம கல்யாணத்தை நடத்த வேண்டியதுதானே? நடத்த வேண்டியதுதான். ஆனா என்ன? அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஒண்ணு, ஒரு 1000 கேளு, பதில் சொல்றேன். குழந்தை பெற முடியாத பெண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குழந்தை பெற முடியாத பெண்ணை நான் ஒரு பெண்ணாவே நினைக்கல. அந்த பெண் நானா இருந்தா? பூர்ணம், வேண்டாத கற்பனை எல்லாம் இப்ப எதுக்கு? உனக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும். இல்ல, எனக்கு குழந்தையே பிறக்காது. உண்மையாவா? ஆமா, இந்த ஜென்மத்துல எனக்கு தாயாகிற பாக்கியமே இல்லை. பூர்ணம், நீ சொல்றது தவறா கூட இருக்கலாம். ஆனா இந்த செய்தி எங்க அப்பா அம்மா கேட்டா நம்ம கல்யாணமே தடைபட்டு போனா போகும். ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? குழந்தை பெற முடியாத என்ன ஏத்துக்க விருப்பம் இல்லைன்னு நேரடியாவே சொல்லிடுங்களேன். இல்ல பூர்ணம், இல்ல, அந்த மாதிரியான முடிவுக்கு நான் வரவே மாட்டேன். நீ இல்லாம என் வாழ்க்கை முழுமையடையவே அடையாது. வாழையாத குடும்ப பெருமை விளங்க வைக்கிறவதான் பெண். அப்படி விளங்க வைக்க முடியாதவா நமக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா. அம்மா, கனகசபை, பூரணத்தினை மறந்தேதான் தீரணும். ஐயோ, என்னால அவளை மறக்க முடியலையே. தம்பி, எங்க அப்பா பேரு நீ சொன்ன. தாயாக முடியாத பெண்ணை மணந்தான். என் பேரை யாரப்பா சொல்லுவா? யாருமே சொல்ல வேண்டாம்ப்பா, யாருமே சொல்ல வேண்டாம். தம்பி, இப்படி சொல்லவா உன்னை பெற்று பேர் வச்சு பெரிய மனுஷன் ஆக்கணும்? பூரணமும் உன்னை போல ஒரு பெண் தாம்மா. அவளை நீதான் வாழ வைக்கணும். முடியாது, அவளால நம்ம குடும்பமே அழிஞ்சு போயிடும். அம்மா, அவ இல்லனா நானே அழிஞ்சு போயிடுவேன். கனகசபை, ஆமாப்பா, வாழ்ந்தா பூரணத்தோட வாழணும், இல்லனா எனக்கு வாழ்வே வேண்டாம். கனகசபை, இந்த குடும்பம் பூண்டற்று போனாலும் பரவாயில்லை. அப்பா, உன் காதல் கைகூடி நீ சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே போதும். அப்பா, நீங்க ரொம்ப நல்லவர். என்னங்க இது? சிவகாமி, விதிய வெல்ல யாரால முடியும்? நடக்கிறது போல நடக்கட்டும். குழந்தை செல்வம் தான் உயிரினத்தின் தலை சிறந்த செல்வம். அந்த செல்வத்தை பெற முடியாத ஒரு பெண்ணை இந்த உலகம் எப்படி அழைக்கிறது தெரியுமா? மலடி மலடி என்று.
அப்படிப்பட்ட உன்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ள யாராவது சம்மதிப்பார்களா? கையெடுத்து கும்பிடுகிறோம். தயவு செய்து கனகசபையை மறந்துவிடு. எங்கள் குடும்பத்தை வாழ விடு. எங்களுடைய ஒரே மகன் எங்களிடமே திருப்பி தந்துடம்மா, திருப்பி தந்துடு. திருப்பி தந்துவிடம்மா, திருப்பி தந்துவிடு, திருப்பி தந்துவிடு, திருப்பி தந்துவிடு. புது சட்டை எனக்கு புது சட்டை ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஜோரா இருக்கு. கல்யாண நேரத்துல போட்டுக்கலாம். என்ன ஏன் சொன்னா நாளைக்கு அப்பா தானே கல்யாணம்? ஆமா. ஏ அப்ப உனக்கு எப்ப கல்யாணம்? கூடி சீக்கிரம் நடக்கும் கலா. புடவை நல்லா இருக்கா பாருங்கப்பா. உன் செலக்ஷன் ஆச்சே கேட்கணுமா? வாங்க சம்பந்தி வாங்க. இத பாருங்க, இது முகூர்த்தப்பட்டு எப்படி இருக்கு? என்ன பிடிக்கலையா? இந்த புடவையை கட்டி மனையில உட்கார என் மகளுக்கு கொடுத்து வைக்கல நமச்சிவாயம், கொடுத்து வைக்கல. என்ன சொல்றீங்க? என்ன மன்னிச்சுட்டு போறணும், என்ன மன்னிச்சுடு. பத்மாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? என்ன என்னை இப்படி தலைகுனிய வச்சுட்டு எங்கேயோ போயிட்டோம். உன்ன மட்டுமா எல்லோரையும் தலைகுனிய வச்சுட்டா கணபதி? தலைகுனிய அந்த பெண்ணு மேல என்ன மாமா தப்பு? இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு நான் எத்தனை தடவை செஞ்சு கேட்டுக்கிட்டேன். கேட்டியா? இப்படி ஒரு அவமானத்தை எனக்கு உண்டாக்கணும்னு எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். பூரணம், இப்போ உனக்கு திருப்தி தானே? ஐயோ அப்பா, இப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும் பசுபதி? ஐயோ மாமா, எப்படியோ ஏமாத்தமே என் வாழ்க்கையா அமைஞ்சு போச்சு. இந்த கல்யாணம் நின்னதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா நாளைக்கு எப்படி மாமா நான் வெளியில தலை காட்டுவேன்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதமா என்ன கேள்வி கேட்பானே. நான் எப்படி மாமா பதில் சொல்லுவேன்? நான் எப்படி மாமா பதில் சொல்லுவேன்? நீங்களே சொல்லுங்க மாமா, நீங்களே சொல்லுங்க. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போயிருக்கு மாமா, எனக்கு பைத்தியமே. கவலைப்படாதீங்க தான், உங்களுக்கு எந்த அவமானமும் வர நான் சம்மதிக்க மாட்டேன். நிச்சயத்த கல்யாணம் நிச்சயத்த நேரத்துல நடந்தே தீரும். ஓடி போற பத்மாவை தேடி கொண்டு வர போறியா? அந்த பத்மாவோட நீங்க பன்மடங்கு அன்பு வச்சிருக்கிற ஒருத்திய கொண்டு வந்து நிறுத்த போற. நீ என்ன சொல்ற? இறந்து போன அக்காவுக்கு இணையான ஒருத்தி மனையில உட்கார போற. யாரும் அது? வேற யாரும் இல்லப்பா, நானா. இல்ல, இதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். நான் ஆத்திரத்துல தெரியாம சொல்லிட்டேன். என்ன அவமானம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். தயவு செய்து இந்த முடிவை மாத்திடு, தயவு செய்து இந்த முடிவை மாத்திடு. இல்ல, தியாகங்கிற பேரால அவன் வாழ்க்கையை பலியிட நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். இது தியாகம் இல்லத்தா, என் சுயநலம். உங்களை தவிர வேற யாருமே என்ன மனைவியா ஏத்துக்க முன் வர மாட்டாங்க. கனகசபை உனக்காக காத்துட்டு இருக்கான். அவர் காத்துக்கிட்டு இருக்கலாம், ஆனா ஒரு மலடிய மருமகளா ஏத்துக்க அவரை பெத்தவங்க தயாரா இல்லையேத்தா. என்ன பூரணம்? ஆமாப்பா, நான் தாய்மை அடைய முடியாதபடி ஆபரேஷன் செய்துகிட்டேன். என்ன காரியம் செய்துட்டம்மா? நீ என்ன காரியம் செய்துட்ட? இப்ப சொல்லுங்க அத்தா, உங்க வாயிலிருந்து வர வார்த்தையில தான் என் வாழ்க்கை, குடும்ப கௌரவம் எல்லாம் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. அத்தா, நான் தாயாக முடியாதவளை தவிர இந்த குழந்தைகளுக்கு நான் தாயாக முடியும் அத்தா. சொல்லுங்க பசுபதி. வர வர பச்சை குழந்தையா ஆயிட்டீங்க தான். எல்லாரும் குழந்தையாவே இருந்துட்டா உயரங்கிற சொல்லே மனித சமுதாயத்துல பிறந்திருக்க. சொல்லாம கூட புறப்பட்டுட்டீங்களா தான்? நான் என்ன அமெரிக்காவுக்கு போறேன், ஆபீஸுக்கு தான். எங்க போனாலும் வீட்டை மறக்காம வந்துருங்க தான். உங்களுக்கு எல்லாம் இந்த சாக்லேட் ஏன் தந்தேன்னு தெரியுமா? இல்லடா சந்திரா, போங்கத்தான். இன்னும் 5 மாசத்துல நம்ம சங்கத்துல ஒரு சின்ன பாப்பா அங்கத்தினர் ஆக போகுது. சின்ன பாப்பா சார்? என்ன சார் இது குழந்தை மாதிரியே கத்துறீங்க? குழந்தை மாதிரி என்ன?
ஆடு மாதிரி கத்தட்டா? இந்த படங்களை பார்க்கும்போது கவலைகளை மறந்த புதிய மனிதரா மாறியிருப்பீங்க இல்லையாத்தா? பூர்ணம், கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை உன் வசப்படுத்திட்டு நான் பாக்கியசாலி. அத்தா பூர்ணம், டாடா சொல்லு சின்னம்மா. டாடா. பேட்டரி வீக்கா போயிடுச்சு போல இருக்கு. கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. யாருங்க சார்? ராமையா? அவங்க 2 பேரும் கடைக்கு போயிருக்காங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். வேணாம் வேணாம், அவங்க வந்துட்டாங்க பெட்டரா. கணவர் கஷ்டப்படும் போது மனைவி உதவி செய்யறதுதான் குடும்ப வாழ்க்கை. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னம்மா, என்ன உடம்புக்கு? பூரணம், ராமையா, சீதா, எங்க போய் தொலைஞ்சீங்க? என்ன பூரணத்தை உள்ள விட்டு படுக்க வைங்க. ஹலோ ஹலோ, நான் நமசிவாயம் பேசுறேன். டாக்டர் சத்யபாமா நர்சிங் ஹோம் தானே? ஆமா, நான் பூரணத்தோட அப்பா. நீங்க யாரு பேசுறது? மைதிலியா? அம்மா மைதிலி, ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம சிநேகிதர் பூரணம் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாமா. ஆமா, கையை ஓடல, காலம் ஓடல. சீக்கிரம் ஓடியாமா, சீக்கிரம் வந்துடுமா. நான் காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. தவிக்கிறத பார்க்க உங்களுக்கு எல்லாம் இத்தனை ஆசையா? ஐயோ பூரணம், இதெல்லாம் வீண் கற்பனை. பூரணம், இதெல்லாம் வீண் கற்பனை. தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருக்கு. இல்ல, நான் இப்பவே டாக்டர் சத்யபாமாவை பார்க்கணும். எது நிஜம் எது பொய்ங்கிறது எனக்கு தெரியணும். அதுவரை எனக்கு அமைதியா இருக்க முடியாது. டாக்டர், டாக்டர், என்ன போறா? ஒரு புதிருக்கு பதில் தெரிஞ்சுட்டு போக இப்ப வந்திருக்கிறேன். புதிரா? டாக்டர், நான் சொல்றேன் இவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு. எப்படி முடியும் டாக்டர்? நீங்க தானே எனக்கு ஆபரேஷன் செய்தீங்க. சொல்லுங்க டாக்டர் இவகிட்ட. நான் ஆபரேஷன் செய்தேன், ஆனா கருத்தடை செய்யல. டாக்டர், என்ன மன்னிச்சுடு போங்க. அன்னைக்கு நான் மறுத்திருந்தா நீ ஒரு தவறான முடிவுக்கு வந்திருப்ப. அதுல இருந்து உன்னை காப்பாத்ததான் ஒரு பொய் சொல்ல வேண்டியதா. ஐயோ டாக்டர், அநியாயமா இப்படி மோசம் செய்துட்டீங்களே. என்ன ஒரு பெரிய போராட்டத்தில் சோதனையில இறக்கி விட்டுட்டீங்களே. எனக்கு நன்றியதான் நினைச்சு என்ன சாவில் சன்னிதானத்திலேயே கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே டாக்டர். பூர்ணா, கல்யாணத்துக்கு முன்னே ஒரு இளம் பெண்ணுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இல்லாம பயம் ஏற்படுறது சகஜம். நான் சொல்றதை கேளுமா. உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாம சுகப்பிரசவத்தோட வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய என் பொறுப்பு. போதும் டாக்டர், போதும். ஒரு தடவை உங்களை நம்பி நான் மோசம் போனதே போதும். இனி செத்தாலும் சாவேனே தவிர இந்த நர்சிங் ஹோம்ல அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஏன் பயப்படுற? என்ன ஏன் பூர்ணம் அழுகுற? ஏன் அழுகுற? உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் அக்கா போன இடத்துக்கு போயிடுவேன். அப்படிலாம் சொல்லாத, அப்படி சொல்லாத. கலா, அழாதம்மா, அழாத. சின்னம்மா நம்ம விட்டு எங்கேயுமே போக மாட்டா. எப்பவும் நம்ம கூடயே தாம்மா இருப்பா. இல்லதான், இல்ல, நான் பிழைக்கவே மாட்டேன். ஐயோ பூரணம், நீ அப்படி சொன்னானே. குழந்தைகளின் முகத்துக்காகவாவது கடவுள் உன்னை காப்பாற்றுவார். இல்ல, என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எனக்கு கல்யாணமே நடந்திருக்க கூடாது. லட்சுமி, லட்சுமி. பூரணம், நீ அமைதியா படுத்துக்க, எல்லாம் சரியா போயிடும்.
மீளாத தூக்கத்துலதான் எனக்கு நிம்மதி. கடவுளே இந்த சின்னம்மாவை காப்பாற்றணும். பயப்படாத பூரணம், பயப்படாது. மாப்பிள குழந்தை அது கத்த போகுது. அது எனக்கு தெரியும். சரிங்க மாப்பிள. ஒத்துக்கிட்டியா? என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாரு வீட்டுல, எந்த அளவுக்கு அடக்கி வச்சுட்டேன் பார்த்தல. இப்பாவது ஒத்துக்கிறியா என்ன ஒரு தைரியசாலின்னு? உங்க தைரியசாலி ஆக்கின பெருமை எங்க அப்பாவை தான் சேரும். ஆமாண்டா, சின்ன வயசுல இருந்து உன்னை ஓவரா கண்டிச்சு நான் தான் உன்னை ஒரு கோழையாக்கிட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா உன்னை ஒரு தைரியசாலி ஆக்கிறதுக்கு தான் இவ்வளவு நாள் நாடகம் ஆடணும். அதுக்கு சந்திராவும் கனகசபையும் ஒத்துழைச்சாங்க. ஆஹா, என்ன ஒரு தைரியசாலி ஆக்கணும் உங்களுக்கு என் பரிசு. என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, பேரனை பார்க்க இவன் பாட்டியை கொடுத்து வைக்கலையேன்னு நினைச்சேன். அழுவுறீங்களாப்பா? ஏன் உனக்கு சந்தேகமா இருக்கா? மாமா, உங்க கண்ணுல கண்ணீரா? இல்ல, கண்ணீர் வராம அழுதா பன்னீராடா வரும்? ஓட்டானா தெரியுமா? டேய் டேய், ஏன் பேரண்டா பாவி போட்டு தொலைஞ்சிடாதடா. உன்னை டெஸ்ட் பண்ணடா பயம் இருக்கான்ட்டு. நானும் டெஸ்ட் பண்ணி தான் பார்த்தேன். குழந்தைங்க பேர்ல உங்களுக்கு அன்பு இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். குழந்தை எப்படிங்க? நீ டெஸ்ட் பண்றியா? வீடு பாத்திரம் பீச்சு கிளம்பு. தனி பெருங்கருணை. பட்டு போன என் வாழ்க்கையில பசுந்தளிரா வந்தவ பூரணம். அவ உயிரை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தி எனக்கு வாழ்வளிக்கணுமா? கவலைப்படாதீங்க பசுபதி. பிரசவத்தினால உயிருக்கு ஆபத்து இல்லைங்கிறத பூர்ண நம்பிட்டான். அவ உயிரை காப்பாத்துறது ரொம்ப சுலபம். அவ நம்பணுமே டாக்டர். மருந்துன்னு ஒரு துளி கூட சாப்பிட மாட்டேங்கிறா. தூக்கம்னு ஒரு நிமிஷம் கூட தூங்க மாட்டேங்கிறா. ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்தை நினைச்சு துடியா துடிச்சுக்கு. மிஸ்டர் பசுபதி, பூரணத்தை இங்க கொண்டு வாங்க. அப்பவாவது அவ மரண பயம் தீர்ந்து மனசுல அமைதி உண்டாகுதான்னு பார்க்கலாம். டாக்டர், ஆபரேஷன் பொய்யானதுக்கு நீங்க தான் காரணம்னு நினைச்சு அவங்க வரவே மாட்டேங்கிறா. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. பூரணத்தை காப்பாத்தணும்னா அவ நர்சிங் ஹோம்க்கு வந்துதான் ஆகணும். நான் ஆம்புலன்ஸ் அனுப்புறேன். அவளை எப்படியாவது கட்டாயப்படுத்தி நீங்க கூட்டிட்டு வந்துருங்க. ஐ வில் ட்ரை டாக்டர். பயமே பூரணத்தை சாகடிச்சிடும் போல இருக்கு. அவ படம் பாட்டை பார்க்க என்னால சகிக்க முடியல பசுபதி. மாமா, டாக்டர் பூரணத்தை உடனே நர்சிங் ஹோம்க்கு கொண்டு வர சொல்றாங்க. அதுதான் சரி. கார்த்திகை தீபம் வேற வரப்போகுது. விளக்க பார்த்தாலே பூரணத்தின் பயம் உச்சக்கட்டம் அடைஞ்சிடும். வேண்டாம்ப்பா, வேண்டாம். நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்பா, என் கடைசி காலம் இங்கேயே முடியட்டும்ப்பா. பூரணம், உன் பைத்தியக்கார நினைப்பால நம்ம குடும்ப சந்தோஷத்தை அழிச்சிடாதம்மா. உனக்கு எந்த ஆபத்தும் வராது. அத்தான் சொல்றபடி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாமா. வேண்டாம்ப்பா, என்ன வற்புறுத்தாதீங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன். பூரணம், பிடிவாரத்துக்கு ஒரு அளவு உண்டு. அத்தான், நீங்க வரல, உன் வற்புறுத்தியாவது ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுறேன். வண்டி வந்தாச்சு. தயவு செய்து சொல்றது கேடு. மாட்டேன். என்ன வற்புறுத்தலாம்? கட்டாயம் உடனே நீங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக முடியாது. ஆஸ்பத்திரி போனா என்ன சரியா போயிடும். பிடிவாங்க. தயவு செய்து கேடு. அக்கா, அக்கா, லட்சுமி. மாமா, கவலைப்படாத பசுபதி. நடக்கிறது நடக்கட்டும். இப்போ பூரணத்தை நர்சிங் ஹோம் கொண்டு போ. சீக்கிரம். முரளி, கலா, அப்பாவும் சின்னம்மா வந்துருவாங்கப்பா. இப்ப நான் எங்க இருக்க? பூர்ணம், நீ நர்சிங் ஹோம்ல தான்மா இருக்க. பயப்படாத. நர்சிங் ஹோம்ல மாட்டேன், இருக்க மாட்டேன். ஐயோ, என்ன தொடாதீங்க டாக்டர். அமைதியா என்ன சாக விடுங்க. மாட்டேன். ஜாக்கிரதையா பாத்து. மிஸ்டர் பசுபதி. ஐயோ, அத்தா, அத்தா, என்ன விட்டு போகாதீங்க அத்தா, அத்தா. டாக்டர், பூர்ணப்படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலையே. உங்க மனைவியின் கேஸ் என்னுடைய திறமைக்கே சவால் விடுவது போல இருக்கு. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? மிஸ்டர் பசுபதி, இன்ன காரணத்துக்காக இன்ன சமயத்துல செத்து போயிடுவோன்னு முடிவு கட்டிட்ட ஒரு முட்டாள்தனமான பெண்ணோட போராடிட்டு இருக்கேன். நீங்க நம்பிக்கையோட போய் வாங்க.
என்ன செய்து இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கலாமா? ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்லைங்க. சரி, பூரணம் பயம் இல்லாம அமைதியா இருக்காங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். மைதிரி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. சின்னம்மாவை அப்பா தூக்கின்னு போயிட்டான். எங்க? ஆமாங்க, இப்ப சின்னம்மா ஆஸ்பத்திரியில தான் இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியா? சரி வாங்க போலாம். பாரு, பிடிவாதம் பிடிக்காம மருந்து குடிமா. மருந்தாலையும் வைத்தியத்தாலையும் என்னை பிழைக்க வைக்க முடியாது. நான் குடிக்க மாட்டேன், குடிக்கவே மாட்டேன். நீங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது. டாக்டர் அம்மா கோச்சுக்குவாங்க. மருந்தினாலையும் வைத்தியத்தாலையும் சாவை தடுக்க முடியாட்டியும் தள்ளி வைக்க முடியும், வேதனையை போக்க முடியும். தயவு செய்து மருந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராது. கடவுள் உங்களை நிச்சயமா காப்பாற்றுவார். ஆமா பூர்ணம், தயவுசெய்து இந்த மருந்து சாப்பிடு. நீங்க என் சகோதரி மாதிரி. உங்க மேல எனக்கு எந்தவித வருத்தமும் கிடையாது. நீங்க சந்தோஷமா இருந்தா தான் எனக்கு நிம்மதி. நீங்க ரொம்ப நல்லவங்க. அழாத பாப்பா, சின்னம்மாவை பார்க்கல. அழாது, சமாதானம் பார்த்துமா. பூர்ணத்துக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன, உடனே ஆபரேஷன் வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செய்யுங்க. டாக்டர், குழந்தைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போமா. நீ சாக்கல, எங்களை விட்டு பிரிஞ்சு போகவே இல்லை. ஆவியா இந்த குடும்பத்துலதான் சுத்திட்டு இருக்கிறேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீதான் பூரணத்தை காப்பாத்தணும். நீதான் இந்த குடும்ப விளக்க ஒளி வீச செய்யணும். சின்னம்மாவுக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கு. உடனே உங்களை கூட்டிட்டு ஐயோ மாமா, பூரணத்துக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறா. நீங்க குழந்தைகளை பாத்துக்க, நான் வர்றேன். ஹலோ ஹலோ, யார்? டாக்டர் சஞ்சீவியா? நான் சத்யபாமா பேசுறேன். ஒரு சீரியஸ் கேஸ், உடனே ஆபரேஷன் செய்யணும். இல்லைன்னா குழந்தைக்கு தாய்க்கு ஆபத்து. ப்ளீஸ் 10 நிமிஷத்துல உங்களை எதிர்பார்க்கிறேன். எஸ் டாக்டர், ஆபரேஷன் தியேட்டர்ல எல்லாம் ரெடியா இருக்கு. என்ன டாக்டர் இது? என்ன இது? என்ன டாக்டர் இது? என்ன? நன்மைன்னு நினைச்சுதான் பூரணத்துக்கு கருத்தடை ஆபரேஷன் செய்யாம இருந்தேன். ஆனா அதுவே இவ்வளவு பெரிய தீமையா வளரும்னு நான் நினைக்கவே இல்லை. டாக்டர், உன் கூட விளையாடுறதுக்கு ஒரு சின்ன பாப்பா வளர்த்துக்கிட்டு இப்ப வந்துருவாம்மா. பாப்பா வர மாட்டேன், சின்னம்மா வர மாட்டேன். நீ போயிட்டு அப்படி சொல்லாத கோலா, அப்படி சொல்லாத. என்ன ராமையா? நம்ம தோட்டத்துல குளதள்ளி இருந்த சின்ன வாழை மரம் திடீர்னு சாஞ்சு போச்சு எஜமா. ஆபரேஷன் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாம சுகப்பிரசவம் ஆயிடுச்சு. சுகப்பிரசவம் நடக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பூரணம் செய்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்தது குழப்பம் அடைஞ்சிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு டெலிபோன் செய்தேன். பரவாயில்ல, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா நமக்கு நல்லது, பேஷண்ட்டுக்கும் நல்லது. டாக்டர், கங்க்ராச்சுலேஷன், பெண் குழந்தை பிறந்திருக்கு. தேங்க்யூ டாக்டர். பூரணம் தாயும் செய்யும் நலமா இருக்காங்க. ரொம்ப நன்றி. அத்தா, பூரணம், அதுக்குள்ள குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு பேசிக்கிறீங்களா? டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். பூரணம், உன் பயம் அர்த்தம் இல்லாததுங்கிறத இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? ஆமா டாக்டர், அர்த்தமில்லாத பயத்தாலதான் முட்டாள்தனமாகவும் முரட்டுத்தனமாகவும் நடந்துட்டேன். துன்பத்துக்கு பின்னாலே இன்பங்கிற தத்துவம்
குழந்தை பேற்றுலதான் நிறைஞ்சு இருக்கு. கரெக்ட். உன்னை போல பெண்கள் எல்லாம் டாக்டர்களோட ஒத்துழைச்சி அவங்க ஆலோசனைப்படி நடந்தா லட்சுமி போல தங்கத்தை போல குறை பிரசவத்துல சாக வேண்டிய நிலைமையே ஏற்படாது. உண்மைதான் டாக்டர். மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. பத்மதி, பூரணம், நம்ம தங்க மாதிரியே இருக்காமா? தங்கிலே அது பங்கு ஊரார் செல்வமே.